We work in the dark to serve the light. We are assassins. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கார்னர் கேன்வேஸ் பாட்காஸ்ட். ஹாய் கைஸ், வெல்கம் டு கார்னர் கேன்வேஸ் பாட்காஸ்ட். நான் உங்கள் கார்னர் கேன்வேஸ் பேசுகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோடு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து நான் எதிர்பார்க்கல. ஃபீட்பேக்கும் ஒரு 2-3 பேர் நல்லா கொடுத்துருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி ஃபீட்பேக் பார்க்கும்போது எனக்கு ரெகுலராக போடணுன்ற ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சதுன்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு எபிசோடில் நம்ம எந்த டாபிக் பற்றி பேச போகிறோன்னா, என்டரிங் தி மார்வல். ஸோ இப்போ மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் வந்து ஒரு பயங்கரமான இடத்த தொட்டிருக்கு. எப்போ இந்த டிஸ்னி வந்து மார்வல் ஸ்டுடியோஸை டேக் ஓவர் பண்ணாங்களோ அப்போலேருந்து ஒரு பயங்கரமான வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ சின்ன வயசுல எல்லாருமே மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்க்கு முன்னாடி மார்வல் படத்துல பார்த்துருப்பீங்க. அதுல இருந்து தான் இந்த மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ நான் சின்ன வயசுல இருந்து என்னென்ன மூவிஸ்ல பார்த்து வளர்ந்தேன். அதே மாதிரி இந்த மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்ல குறிப்பிடத்தக்க சில மூவிஸ் பத்தி லைட்டா பேசலாம்னு இருக்கேன். எபிசோடுக்குள்ள போலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் பார்த்த மூவி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதை தான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எதுனா ஸ்பைடர்மேன் ட்ரையாலஜி. சாம் ரெமி டைரக்ட் பண்ணி டோபி மெகுயர் நடிச்ச ஸ்பைடர்மேன் படம். அந்த 3 படம். ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா 2002ல வந்தது. அப்போதான் கரெக்டாக நான் பிறந்தேன். அதனால நான் வந்து செகண்ட் பார்ட் தான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட். சன் டிவியில் சாட்டர்டே நைட்டு போடுவாங்க வாரம் வாரம் ஒரு இங்கிலீஷ் படம். நான் பார்க்கும்போது கரெக்டாக ஸ்பைடர்மேன் 2 போட்டிருந்தாங்க தமிழ் டப்பிங். ஸோ அந்த படம் அந்த 3 பார்ட்லேயே பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் அந்த ட்ரியாலஜிலேயே. ஏன்னா அதில் வந்து ஸ்பைடர்மேனோட ஒர்க் லைஃப்பும் அவனோட பர்சனல் லைஃப்பும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அவன் ஃபுல்லாக அந்த ஸ்பைடர்மேன் ஒர்க்லேயே இன்வால்வ் ஆனதுனால அவன் பர்சனல் லைஃப் சரியாக கவனிக்க முடியாமல் அவன் லவ்வும் போய் பயங்கர டிப்ரெஷன்ல இருந்து கடைசியில் எப்படி மீண்டு வரான்ற அந்த மூவியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பைடர்மேன் மூவின்னு சொல்லலாம் இது வரைக்கும் வந்ததுலேயே. ஸ்டோரி வைஸ் சொல்கிறேன். அதே மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ் கூட சூப்பராக இருக்கும். எப்படி இந்த டாக்டர் ஆக்டோபஸ் வந்து இந்த பேங்க் ராபரி சீனாக இருக்கட்டும், ஆண்ட்மேன் கடத்தி வச்சுக்கிட்டு அந்த பில்டிங் மேலே நிற்கும் போது கரெக்டாக கண்ணாடியிலேருந்து ஜூம் போய் ஸ்பைடர்மேன் அந்த பில்டிங்ல இருந்து வெப் விட்டு இழுத்து வர மாதிரி அந்த சீன்லாம் பர்ஃபெக்டாக கொரியோகிராஃப் பண்ணியிருப்பாங்க. சாம் ரேமியோட டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த ஐ கண்ணோட க்ளோஸ்அப் வச்சு ஒரு ஷார்ட் வைக்கிற மாதிரியும் அதே மாதிரி ஃபுல்லா கத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த 3 பாட்டுலயும் பாத்தீங்கன்னா மேரிஜன் வந்து கத்திக்கிட்டே இருப்பா. எதுக்கு எடுத்தாலும் படம் ஃபுல்லா யாராவது கத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஆக்ஷன் சீன் வந்தாலே கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு ஈவில் டேட்லயே ஆரம்பிச்சிருவாரு அதெல்லாம். ஸோ இந்த படம் நான் சின்ன வயசுல பார்க்கும்போது சூப்பரா இருக்கு ஸ்பைடர் மேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வியந்து பாக்குறேன். அதுக்கப்புறம் தான் சுட்டி டிவிலலாம் இந்த ஸ்பெக்டாகுலர் ஸ்பைடர் மேனா இருக்கட்டும் அதெல்லாம் உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் பார்த்தது இந்த ஸ்பைடர்மேன் 2. அதுக்கப்புறம் தான் ஸ்பைடர்மேன் 1 போட்டாங்க. 1 போடும்போது என்ன இது ஃபர்ஸ்ட் பார்ட் போல அப்படின்னு சொல்லிட்டு அதை உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சேன். அது கரெக்டா இந்த அவனுக்கு பவர்ஸ் கிடைச்சா அவன் அந்த செவுத்துல ஏறுவான் பார்த்தீங்களா, கையில வந்து அந்த முள்ளா வந்ததுக்கு அப்புறம் அவன் வந்து செவுத்துல ஏறும்போது இப்போ பயங்கரமா இருக்குன்னு சொல்லிட்டு சின்ன வயசுல நான் பார்க்கும்போது எனக்கு வந்து சூப்பரா இருக்கேன், நம்மளும் இந்த மாதிரி பண்ணா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ட்ரைலா பண்ணியிருக்கேன். எப்படின்னா இப்போ நான் முன்னாடி ஒரு வீட்டுல இருந்தேன். அதுல வந்து நடுவுல ஒரு தூண் மாதிரி ஒண்ணு இருக்கும் பெருசா. அதை புடிச்சுக்கிட்டு ஏற ட்ரை பண்றது. அதே மாதிரி இந்த எங்க சொந்த ஊருக்கு போகும்போது அங்க அந்த பழைய வீட்டுல இருக்கும்ல, அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த ஹால்ல இருந்து கிச்சனுக்கு போறதுக்கு வந்து டோர்லாம் இருக்காரு, வெறும் அந்த வழிதான் இருக்கும். டோர் மாதிரி வழி வச்சிருப்பாங்க, ஆனா டோர் ஃபிக்ஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த என்ட்ரன்ஸோட அந்த வால் திக்னஸ் பாத்தீங்கன்னா நம்ம முட்டி கையில இருந்து விரல் வரைக்கும் அந்த அளவுக்கு லென்த்தோட திக்னஸ் இருக்கும். ஸோ அதுல 2 பக்கமும் கையும் காலையும் வச்சுட்டு அப்படியே மேலே ஏறுறது, ஏறிட்டு அப்படி நான் தான் ஸ்பைடர் மேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்துல வச்சிருந்தேன் நான். ஸோ அந்த மாதிரி பயங்கர கிறுக்குத்தனம்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அந்த அளவுக்கு ரொம்ப டேஞ்சர் எல்லாம் பண்ணல. சக்திமான் இது பண்ற மாதிரி எப்படி சக்திமான் பார்த்துட்டு சக்திமான் காப்பாத்தாருன்னு பில்டிங்ல இருந்து குதிப்பாங்களோ அந்த அளவுக்குலாம் நான் போகல. ஆனா அந்த ஸ்பைடர்மேன் போச்சா நம்மளும் ஸ்பைடர்மேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நைட்ல எல்லாம் கனவுல எல்லாம் யோசிப்பேன். இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு அற்புத விளக்கு கிடைச்சு அதுல 3 விஷ் கிடைச்சா என்ன யோசிக்கலாம்னு சொல்லும் போது நான் வந்து யோசிச்சு வச்சிருப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து நியூயார்க் சிட்டில இருக்கணும்
அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் விஷயம், நமக்கு வந்து ஒரு அழகான மேரி ஜேன் மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கணும். மூணாவது நம்ம ஸ்பைடர்மேனா இருக்கணும். ஆக மொத்தம் படத்துல வர மாதிரி இருக்கணும். அதை உட்காந்து யோசிச்சு இந்த மாதிரி வச்சா இந்த மாதிரி ஜீனி கிடைச்சா நமக்கு சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சிருக்கேன். ஆனா ஸ்பைடர்மேன் இருந்தா என்னென்னலாம் அடி விழும்னு சொல்லிட்டு அதை கவனிக்காம வேற ஸ்பைடர்மேன் இருந்தா சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு கனவுல யோசிச்சு வச்சிருப்பேன். கனவுல சில நேரத்துல ஸ்பைடர்மேன் மாதிரி பறக்கிற மாதிரிலாம் வரும். இந்த கனவுல வந்து அப்படியே கீழே குதிக்கும் போதும் பறக்கும் போதும் அப்படியே ஒரு ஃபீல் வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஸ்பைடர்மேன் மாதிரி வெப் ஸ்விங் பண்ணிக்கிட்டு அப்படியே பயங்கர த்ரில்லோட இருக்கிற மாதிரிலாம் கனவு வந்திருக்கு. அந்த அளவுக்கு வந்து ஸ்பைடர்மேனோட வெறியன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்ததான் ஸ்பைடர்மேன் 3யும் பார்த்தேன். ஸ்பைடர்மேன் 3யும் எனக்கு ஓரளவுக்கு பிடிச்சது. அதாவது இந்த சின்ன சின்ன சீன்ல தவிர்த்து அந்த ஃபைட் சீன்லாம் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி சாண்ட்மேனோட வர சீனா, சாண்ட்மேனோட ஃபைட் சீனா இருக்கட்டும். முக்கியமா அந்த சாண்ட்மேனுக்கு அந்த வில்லன் ஆர்க் கொடுத்துருப்பாங்க பாருங்க. அவன் அந்த ரியாக்டர்ல விழுந்து அவன் மண்ணா மாறினதுக்கு அப்புறம் காலையில எழுந்து போவான். அப்போ அவனோட பொண்ணோட அந்த லாக்கெட்டை எடுக்க முயலும் போது அவனால எடுக்க முடியாது. கை ஃபுல்லா மண்ணா இருக்கிறதுனால அப்படியே கீழே விழுந்துடும். அப்போ அந்த மண்ணு முகம் தான் இருக்கும். அதுலயே ஒரு எமோஷன் காட்டியிருப்பாங்க. அவனுக்கு கொடுத்த அந்த பிஜிஎம்மா இருக்கட்டும். இந்த யூடியூப்ல கூட நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த சாண்ட்மேன் பிஜிஎம்க்கு ஒரு தனி ஆர்க் போற மாதிரி. ஸ்டார்டிங்ல அது அப்படியே சோகமா இருக்கிறது. அதுக்கப்புறம் அவன் பொண்ணு அவனால காப்பாற்ற முடியலன்ற அந்த ஏக்கம் இருக்கிறது. கடைசியில என்ன பண்ணாலும் என் பொண்ணை காப்பாத்தி தீருன்னு சொல்லிட்டு அந்த வில்லனா மாறுற அந்த மியூசிக் டிரான்சிஷனா இருக்கட்டும். அந்த மாதிரி சூப்பரா அந்த இது எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. சாண்ட்மேன் வந்து அந்த படத்துல ஒரு பயங்கரமான வில்லன் வச்சிருக்கலாம். அவனே ஒரு வில்லனா வச்சிருக்கலாம். வேணாம் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பத்தில அது வேணாம்னே சொல்லியிருக்க மாட்டாங்க. சும்மா ஏதோ ஒரு ஏலியன் சொல்லிட்டு சிம்பையாட்டுன்னு சொல்லிட்டு வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்பைடர்மேன் 3யும் நான் பார்க்குறேன். எனக்கு வந்து அந்த வெனம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டா இருந்தது. அப்போதான் ஸ்பெக்டாகுலர் ஸ்பைடர்மேன்லயும் வெனம் பார்த்தேன் நானு. வெனம் பார்த்துட்டு அப்போ ஆல்ரெடி அதை பார்த்ததுனால எனக்கு அந்த படத்துல அந்த அளவுக்கு செட் ஆகல. இன்னும் ரொம்ப சிம்பிளா முடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்பைடர்மேன் சூட் வந்து வெனம் சூட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். வெறும் அந்த அவன் நார்மல் சூட்டே அப்படியே பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்ச மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஓகே, அது மூவில அடாப்ட் பண்ணும்போது வேற மாதிரி பண்றாங்க. இருந்தாலும் அந்த வெனம் ஸ்பைடர்மேன் சூட்டுக்கு வந்து கரெக்டா இந்த ஒயிட் கலர்ல ஸ்பைடர் சிம்பிள் வர்றது தான் ஐகானிக்கா இருந்திருக்கும். சூப்பராவே இருந்திருக்கும் அந்த இது. ஆனா அந்த வெனம் சூட் அவன் போட்டு அவன் அந்த டிரான்சிஷன் நல்லா காமிச்சிருப்பாங்க. அவன் திடீர்னு தூக்கத்துல அங்கிள் பென்னை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த வெனம் வந்து மேலே ஏறிட்டு அவன் திடீர்னு பார்த்தா அந்த முழிச்சு பார்க்கும்போது அந்த பில்டிங்ல தொங்கிட்டு இருப்பான். அப்போ வந்து அவனுக்கு வந்து ஒரு பவர் எக்ஸ்ட்ரா கிடைச்ச ஒரு ஃபீல் வரும் அவனுக்கு. அதுல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவன் எப்படி கொஞ்சம் புள்ளி மேகியரா மாறான்னு சொல்லிட்டு சூப்பரா காமிச்சிருவாங்க. அப்போ எல்லாரும் கொண்டாடாம விட்டாங்க. இப்போ வந்து புள்ளி மேகர் சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா அது காமெடி பீஸ் மேக்கர் தான் அது. புள்ளி மேகர் சொல்லிட்டு இப்போ சும்மா மீம் கண்டென்ட்டா போட்டுட்டு இருக்காங்க. ஸோ நான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது சரி ஸ்பைடர்மேன் தப்புலாம் உணர்ந்து அந்த வெனம் சூட்டை எடுத்துருவான் அந்த சர்ச்சு பெல் சீன்ல. அதுக்கப்புறம் அந்த எடி பிராக் போனதுக்கு அப்புறம் அவனாச்சும் வேணாம் பயங்கரமா மாறான்னு பார்த்தா அவனும் நல்ல ஒல்லி பச்சனை காமிச்சிருப்பாங்க. வேனம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருப்பான். அந்த எடி பிராக் கிட்ட இருக்கும்போது காமிக்ஸ்லயும் சரி, அதே மாதிரி இந்த அனிமேட்டட் சீரிஸ்லயும் சரி, வேனம் வந்து நல்லா பல்கா இருப்பான் பாக்குறதுக்கு பயங்கரமா. இதுல வந்து ரொம்ப ஒல்லியா காமிச்சு ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது. அந்த மாதிரி ஒல்லியா காமிக்கணும் நம்ம கார்னேஜ் வேணா காட்டலாம். கார்னேஜ் தான் அந்த நார்மல் ஹியூமன் ஸ்டேஜுக்கு இருப்பான். வேணாம்லாம் பாத்தீங்கன்னா இப்ப வேணாம் படம் வந்துச்சுல, அந்த மாதிரிதான் இருப்பான் வேணாம். அந்த மாதிரி காட்டலனா கூட அவன் அட்லீஸ்ட் இந்த எடி பிராக்குக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்போவாச்சும் அந்த ஒயிட் கலர் சிம்பிள் காட்டிருக்கலாம். ஒயிட் கலர் ஸ்பைடர் சிம்பிள். சாம் ரெமி வேற மாதிரி யோசிச்சு வச்சிருந்தாரு. இந்த சோனி தான் உள்ள குறுக்காக பூந்து அது எப்படி நாங்க போடுவோம், நான் சொல்ற மாதிரிதான் பண்ணுன்னு சொல்லி படத்தையே கொலை பண்ணி வச்சிருந்தாங்க. ஓகே, சின்ன வயசுல பார்க்கும்போது அந்த அளவுக்கு தெரில. நானும் என்ஜாய் பண்ணி தான் பார்த்தேன். கிளைமேக்ஸ் ஃபைட் சீனும் அந்த ஐயோ மேரிஜன் எப்படி காப்பாற்ற போறான்னு சொல்லிட்டு இது பண்றது. ஹாரி ஆஸ்பான் சாகும்போது அது ஒரு ஃபீலிங்காக தான் இருந்தது. எமோஷனலா இருக்கும் அதே மாதிரி. ஆனா ஹாரி ஆஸ்பான் டெத்தை விட இந்த சாண்ட்மேன் திருப்பி போறது தான் எனக்கு இந்த சாண்ட்மேன் கேரக்டர் பயங்கரமா பிடிச்சது. அது இன்னும் ஜான் சீனெல்லாம் பண்ணியிருந்தா சூப்பரா இருக்கும்னு இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. அது பண்ணியிருந்தா நல்லா இருக்குமோ என்னமோ. ஆனா ஆல்ரெடி அது நல்லா தான் இருந்தது. சாண்ட்மேன் வந்து நான் உங்க அங்கிள் கொண்டல, அவர் தான் என்ன வீட்டுக்கு போ குழந்தைய பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு என்ன இதெல்லாம் பண்ண தெரியாம கொண்டுட்டேன், அதுக்காக வாழ்நாள் ஃபுல்லா கில்ட்டியாவே இருக்கேன்னு சொல்லும் போது நான் அவனை மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஸ்பைடர்மேன் சொல்றதும் இவன் அப்படியே மண்ணோட மண்ணா அப்படியே மறைஞ்சு போறது அந்த மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. இதுல வந்து ஒரு டெலிட்டட் சீன் கூட இருக்குன்னு சொன்னாங்க. அதாவது சாண்ட்மேன் வந்து திருப்பி அவன் பொண்ணை பாக்குற மாதிரி ஏதோ ஒரு டெலிட்டட் சீன் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். எனக்கு சரியா தெரியல. ஸோ இந்த 3 படங்கள்ல தான் நான் அந்த மார்வல் மூவிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணனே சொல்லலாம். இதுக்கு அடுத்து நான் எந்த மூவி பார்த்தேன்னா உள்வரின் தான். உள்வரின்னா எக்ஸ்மென் ஆரிஜின் சொல்லுவேன், அந்த உள்வரின் சொல்றேன். ஸோ அதுவும் அதே மாதிரி தான் சன் டிவில பார்த்தேன்.
சன் டிவில அப்போ எனக்கு வந்து அந்த எக்ஸ்மென் அதுக்கு முன்னாடி படம்லாம் எதுவும் பார்க்கல. ஸ்ட்ரெயிட்டா அந்த ஆரிஜின்ஸ் வொல்வரின் தான் பார்த்தேன் நானு. ஸோ அந்த மூவி பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்மென் ஃபிரான்ச்சைஸ்ல எல்லாருக்கும் ஒரு ஆரிஜின் சொல்ற மாரி ஒரு இது ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஆரிஜின்ஸா வந்தது தான் வுல்வரின்து. அடுத்து ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஆரிஜின்ஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் நெனச்சாங்க. அந்த படத்தோட அப்படியே ஊத்தி மூடிட்டாங்க. ஸோ இந்த படத்துலயும் பார்த்தீங்கன்னா, அது எப்படி வுல்வரின் சின்ன வயசுல அவங்க அப்பா அம்மாவ இழந்தான். அவனும் அவங்க அண்ணனும் வேர்ல்டு வார்ல சண்டைலாம் போடுவாங்க. கடைசியில அந்த மூவி ஸ்டோரியும் அப்போ சின்ன வயசுல எனக்கு அந்த அளவுக்கு புரியல. அவன் ஏதோ கையில வுல்வரின் கையில இது பிளேடு வரும். அது பார்க்க சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த பேடாஸான சில சீன்லாம் இருக்கும். எப்படின்னா அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல அவனை வந்து ஒரு 2 பேரு தங்க வச்சிருப்பாங்க. ஒரு வயசானவங்க 2 பேரு. அவங்கள சுட்டு கொண்டுட்டு அவனை சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் பைக்ல போயிட்டு இருப்பான். பின்னாடி ஹெலிகாப்டர் பறக்கும். ஹெலிகாப்டர் தீத்தி கத்திட்டு அவன் அப்படியே பேடாஸா நடந்து வந்துட்டு இருப்பான். பின்னாடி அதெல்லாம் வெடிக்கும் போது சூப்பரா இருக்கும் சின்ன வயசுல பார்க்கறதுக்கு. அதே மாதிரி கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் பாத்தீங்கன்னா எப்படியோ ஒரு மாதிரி போவோம். டெட்பூல் அப்போ எனக்கு டெட்பூல்லாம் தெரியாது. ஆனா டெட்பூல்னு சொல்லிட்டு இவங்க பண்ண வில்லன் கூட அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் ஆகல. ஏன்னா எனக்கு இப்போ டெட்பூல் தெரியாது. சரி, டெட்பூல் இல்லாம ஒரு நார்மல் வில்லனா தான் பார்த்திருப்பேன். அப்ப கூட எனக்கு வந்து அந்த வில்லன் மேல அவ்வளோ ஒரு ஈடுபாடு வரலன்னு சொல்லலாம். ஸோ ஏதோ உட்காந்து பார்த்துட்டு இருந்தா கடைசியில அவனுக்கு எல்லாம் பழசெல்லாம் மறந்துடும். அந்த அடமேண்டியம் புல்லட்ல சுட்டதால. அதுக்கப்புறம் சார்ல்ஸ் சேவியர் வந்து கூட்டிட்டு போயிடுவான். நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஸ்டோரி என்னாச்சுன்னு எனக்கும் தெரியல. நானும் அப்படியே பார்க்காம விட்டுட்டேன் நான். அதுக்கப்புறம் அவ்வளோ படம் எதுவும் போடலன்னு நினைக்கிறேன். போடலையா நான் பார்க்கலையான்னு தெரியல. ஏன்னா சன் டிவில அப்போ நான் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. ஸோ இந்த ஸ்பைடர்மேன் படமும் இந்த எக்ஸ்மென் மூவிஸும் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வேற என்ன படம் பார்த்தேன்னா ஹல்க் 2 படமும் பார்த்தேன். அதாவது ஃபர்ஸ்ட் அந்த 2003ல வந்த ஹல்க் பார்த்தேன். அது வந்து எரிக் பானா நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இந்த த இன்கிரெடிபிள் ஹல்க் எம்சிக்குள்ள வந்த படம் சொல்றேன். அந்த படம் வந்து எட்வர்ட் நார்டன் நடிச்சிருப்பாரு. ஸோ இந்த 2003ல வந்த படம் பார்த்தீங்கன்னா நான் வந்து வெறும் அந்த ஃபைட் சீன் பார்த்த ஞாபகம் தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு சீன் என்னன்னா அவன் அந்த மிலிட்டரி பேஸ்ல வச்சிருப்பாங்க. அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டு அந்த ஃபுல்லா டேங்க்ல அடிச்சு நொறுக்கிட்டு இந்த பாலைவனத்துல குதிச்சு குதிச்சு போவான் பாருங்க. அந்த ஒரு ஃபைட் சீன் மட்டும் ஞாபகம் இருக்கு சின்ன வயசுல. ஏன்னா நான் ரொம்ப சின்ன வயசுல பார்த்தது அந்த படம். அந்த படத்துல வேற அவ்வளோ ஸ்டார்டிங் சீனும் சரி, கிளைமேக்ஸ் சீனும் சரி எதுவுமே ஞாபகம் இல்லை. எனக்கு நான் தெரிஞ்ச ஞாபகம் இருக்கிறது பாத்தீங்கன்னா அந்த டெசர்ட் சீன் தான். அந்த மிலிட்டரி பேஸ்ல இருந்து தப்பிச்சு அவன் அந்த ஹெலிகாப்டர்ல பந்தாடி டேங்க் எல்லாம் தூக்கி போட்டு நொறுக்கிட்டு இருப்பான். அந்த இது சூப்பராவே இருக்கும் அந்த ஃபைட் சீனு. ஆனா அதுக்கப்புறம் முக்கியமா எனக்கு ஞாபகம் இருக்கிறது பாத்தீங்கன்னா த இன்கிரெடிபிள் ஹல்க். அதாவது மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல நான் ஃபர்ஸ்ட் பார்த்த படம்னா த இன்கிரெடிபிள் ஹல்க்னு சொல்லலாம். அப்புறம் ஆல்ரெடி அயன்மேன் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ த இன்கிரெடிபிள் ஹல்க் படம் பாத்தீங்கன்னா அதுலயும் பெருசா இந்த சின்ன சின்ன வளவள சீன்லாம் ஞாபகம் இல்லை எனக்கு. மெயினா ஞாபகம் இருந்த சீன் பாத்தீங்கன்னா அந்த ஃபைட் சீன் தான். ஸோ அந்த யூனிவர்சிட்டி ஃபைட் சீனா இருக்கட்டும். இதுல வந்து ஒரு பயங்கர உண்மையிலேயே ஒரு மான்ஸ்டரா காமிச்சிருப்பாங்க. இப்ப இருக்கிற ஹல்க் வந்து குழந்தையா இருந்தாலும் அப்போ அந்த எட்வர்ட் நார்டன் ஹல்க் பாத்தீங்கன்னா உண்மையிலே ஒரு மான்ஸ்டரா காமிச்சிருப்பாங்க. அப்படியே அவங்க நரம்பு தெறிக்க மசில்லாம் அப்படி பிச்சுக்கிட்டு எதிர்ற மாதிரி பயங்கரமா அனிமேஷன் பண்ணியிருப்பாங்க. அது மூவிலையும் பாத்தீங்கன்னா அவனுக்கு கோவம் ஏற ஏற அவன் ஹைட் ஆகிற மாதிரி கூட காமிச்சிருப்பாங்க. ஹைட்னா ஓரளவுக்கு ஹைட்டு. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அந்த 2003 ஹல்க் பாத்தீங்கன்னா அதுலதான் ஒரு ட்ரூ டெபிக்ஷன் ஆஃப் ஹல்க் காமிச்சிருப்பாங்க. எப்படின்னா ஹல்க் வந்து கோவம் ஏற ஏற அவன் சைஸும் ஏறிட்டே இருக்கும், அவன் ஸ்ட்ரென்த்தும் அதிகமாயிட்டே இருக்கும். ஸோ அந்த 2003 ஹல்க்ல பாத்தீங்கன்னா அவன் கோவை ஏற அவன் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், பவரும் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த எம்சியூ ஹல்க்ல அவ்வளோ காட்டல. இன்கிரெடிபிள் ஹல்க்லயும் ஓரளவுக்கு காட்டியிருப்பாங்க. லைட்டா ஏதோ பெருசா இருந்து தெரியும் கிளைமேக்ஸ் ஃபைட் சீன்ல. ஸோ இந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த சோனிக் பிளாஸ் வச்சு அவனை கட்டுப்படுத்துற மாதிரியும் அவன் வந்து அது ரெண்டுத்தையும் இது பண்றது அவன் ரேஜ் பயங்கரமா காமிச்சிருப்பாங்க இதுல. இந்த ஹல்க் இன்கிரெடிபிள் ஹல்க் மூவில. அதே மாதிரி இந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீனா இருக்கட்டும், அவன் ஹெலிகாப்டர்ல இருந்து கீழே விழுந்துட்டு யூஎஸ் சித்ரம் போல நடிக்கும்போது டக்குன்னு கை வந்து வந்துட்டேன்டான்னு சொல்லிட்டு வெளியே வந்து ஹல்க் வர்சஸ் அபாமினேஷன். இந்த அபாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கொடூரமா இருப்பான்றத விட ரொம்ப கேவலமா இருப்பான். பாக்குறதுக்கு டிஸ்கஸ்டிங்கா இருக்கும். நல்ல எலும்பு சொல்லுமா. ஆனா அது ஒரு மாதிரி சின்ன வயசுல பாக்க இருந்தது. உண்மையான அபாமினேஷன் ஓரளவுக்கு அந்த மாதிரி தான் இருப்பான். என்ன அந்த காதோட மாடல்ல மட்டும் வேற மாதிரி இருக்கும். அந்த அபாமினேஷன் ஒரிஜினல்ல இப்போ அந்த ஷாங்ஷி மூவில வரும்போது ஷாங்ஷி மூவிலயா இருக்கட்டும், ஷியலுக்குல இருக்கட்டும், அந்த அபாமினேஷன் வந்து கரெக்டா அந்த காமிக்ல இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா மூவில ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. ஏன்னா அவன் வந்து எப்படா இவனை தடுக்கிறது போட்டு பொழந்து கட்டுறானேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் கிளைமேக்ஸ் ஃபைட் சீன்ல ஹல்க் ஸ்மாஷ்ன்னு சொல்றதா இருக்கட்டும். ஹல்க் ஸ்மாஷ் வந்து ஐகானிக் டைலாக். அந்த மாதிரி எதுவும் அவ்வளோ எம்சியூல காட்டவே இல்லை.
ஹல்க் ஸ்மாஷா இருக்கட்டும், தண்டர் கிளாப்பு. தண்டர் கிளாப் இதுல தான் போட்டிருப்பாங்க. தண்டர் கிளாப்னா என்னன்னா, அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீன்ல வந்து ஹல்க்க வந்து இது பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஹெலிகாப்டர் கிராஷ் ஆயிருக்கும்ல, அந்த ஹீரோயினும் அவங்க அப்பாவும் இருக்கிற மாதிரி. ஸோ அவங்க 2 பேரும் ஹெலிகாப்டர் கிராஷ் ஆயிருக்கும்போது அந்த தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்கும். டக்குன்னு அந்த எரிஞ்சிட்டு இருக்கும். டக்குன்னு அந்த பெட்ரோல் டேங்கி கிட்ட போய் ஃபுல்லா எரிய ஆரம்பிக்கும். ஹல்க் வந்து ஓடி வந்து தண்டர் கிளாப் பண்ணுவான். அப்படியே கையை கிளாப் பண்ணுவான், அவ்வளவுதான். அந்த கிளாப் பண்ண அந்த ஃபோர்ஸ் வேவ்ல வந்து அப்படியே அந்த நெருப்பு ஃபுல்லா அப்படியே அணைஞ்சிரும். அந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. அது ஒரு ஐகானிக் மூவ் சொல்லலாம் ஹல்க்குக்கு. அதே மாதிரி ஹல்க் ஸ்மாஷா இருக்கட்டும், ஓடி வந்து கீழே ஹல்க் ஸ்மாஷன் பண்ணுவான். அபாமினேஷன் வந்து கையில வச்சிருந்த அந்த மெட்டல் இது வந்து அவன் மேலேயே போட்டுப்பான். ஸோ அந்த ஃபைட் சீன் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமா இருக்கும். நான் வந்து நினைச்சேன் சின்ன வயசுல அந்த அபாமினேஷன் செத்துட்டான்ட்டு. ஏன்னா கழுத்தெல்லாம் பிடிச்சி நெரிச்சு அவன் மேலே ஏறி நின்று கத்துவான் பாருங்க. ட்ரூ மான்ஸ்டர் ஹல்க்னா அதுதான். ஆனா இந்த எம்சியூல அதிகபட்சமா மான்ஸ்டர் ஹல்கா காட்டின அந்த சீன் தான், அந்த ஒரு சீன் தான் சொல்லலாம். அதுக்கு மேல பெரிய அந்த அளவுக்கு மான்ஸ்டரா காட்டவே இல்லை. ஏஜ் ஆஃப் ஆல்டான் மூவிலையும் சரி, அந்த அந்த இந்த இன்கிரெடிபிள் ஹல்க் அளவுக்கு வரவே வராது. பார்ப்பேன் ஃபியூச்சர்ல வேர்ல்டு வார் ஹல்க் பத்தி வருதான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மூவி உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். இதுல வந்து கிளைமேக்ஸ்ல வந்து அயன்மேன் வருவான். ராபர்ட் டவுனி ஜூனியர் வருவாரு. எனக்கு அப்போ தெரியல, ஆல்ரெடி அயன்மேன் பார்க்காததுனால இன்னும் யாரும் புதுசா வராரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு அந்த அளவுக்கு புரியல. ஸோ இதுக்கப்புறம் இந்த படம்லாம் பார்த்தேன். ஸோ இந்த இன்கிரெடிபிள் ஹல்க்கு அப்புறம் வேற என்ன இப்போ மூவிஸ் பார்த்தேன் என்னன்னா, ஃபென்டாஸ்டிக் ஃபோர் சொல்லலாம். 2 படமுமே ரொம்ப விரும்பி பார்த்தேன். ஸோ இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மூவின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். இந்த ஓஜி ஃபென்டாஸ்டிக் ஃபோர் சொல்றேன் நான். இப்போ ரீபூட் பண்ணி கேவலமா ஆக்கி வச்சிருக்காங்க. புதுசா வர வரப்போகுதுன்றாங்க, பார்ப்போம். ஸோ இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்ல பார்த்தீங்கன்னா இதுல தான் இந்த கிறிஸ் இவான்ஸ் ஃபர்ஸ்ட் வந்திருப்பாரு. அதே மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச முகம் பார்த்தீங்கன்னா கிறிஸ் இவான்ஸ், ஜெசிகா ஆல்பா இருப்பாங்க. மீதி 2 பேர் யாருன்னு தெரியல. ஸோ இந்த மூவில பார்த்தீங்கன்னா 4 பேருக்கு டிஃப்ரெண்ட் பவர்ஸ் வந்து இருக்கும். மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் எலாஸ்டிக் மாதிரி இருப்பான். அதே மாதிரி கிறிஸ் இவான்ஸ் நடிச்ச அந்த ஹியூமன் டார்ச் ஃபுல்லா நெருப்பா இருப்பான். அதே மாதிரி ஜெசிகா ஆல்பா நடிச்ச அந்த இன்விசிபிள் உமன் நினைக்கிறேன், அவங்க பேரு அதுல கரெக்டா தெரியல. ஸோ அவங்களாம் என்ன இன்விசிபிள் ஆவாங்க, ஃபோர்ஸ் ஃபீல்ட்ல கிரியேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி கடைசியா அந்த த திங்னு சொல்லிட்டு இந்த ஃபுல்லா கல்லு கல்லா இருப்பான், ஆரஞ்சு கலர்ல. ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு ஓரளவுக்கு நார்மலா தான் இருக்கும் இப்போ பார்க்கும்போது. ஆனால் சின்ன வயசுல பார்க்கும்போது நல்ல நல்ல ஃபீலா இருக்கும். அதே மாதிரி டாக்டர் டூம் காமிச்சிருப்பாங்க. உண்மையிலேயே காமிக்ஸ்ல காமிச்ச டாக்டர் டூம் வந்து பயங்கரமான வில்லனா இருப்பான். இதுல அந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. சும்மா ஏதோ கையில எலக்ட்ரிசிட்டி வர மாதிரி காமிச்சிட்டு அவனை வில்லன் சொல்லிட்டு உட்காந்து காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, சின்ன வயசுல பார்க்கும்போது ஒரு ஆவரேஜ் நல்ல மூவியா தான் இருந்தது பார்க்கறதுக்கு. ஸோ இந்த மூவிஸ்ல இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தேன். நடுவில் இந்த இப்போ ஃபர்ஸ்ட் எபிசோட்ல சொன்ன மாதிரி எங்க மாமா வந்து இந்த ஜாவா கேம்ஸ்ல எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த நெட் கார்ட்லாம் வாங்கி ரீசார்ஜ் பண்ணி போட்டாரு சொன்னல. ஸோ அப்போ வந்து அந்த குட்டி வெப் டாட் காம்லேயே ட்ரெய்லர் ஒன்று பார்த்தேன் நான். ட்ரெய்லர் டவுன்லோட் பண்ணுறது அமேசிங் ஸ்பெர்மன் போட்டிருந்தது. இது இந்த ஸ்பைடர்மேன் பார்த்துருக்கோம், இது அமேசிங் ஸ்பெர்மன் புதுசாக இருக்கு. சரி ஓகே, அடுத்து 4th பார்ட் போலன்னு சொல்லிட்டு நானும் டவுன்லோட் பண்ணேன். டவுன்லோட் பண்ணி அதுக்கு அது நல்ல பெரிய ஃபைலாக இருந்தது வேற. அதை உட்காந்து பொறுமையாக டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தா அது புதுசா ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் நடிச்ச அமேசிங் ஸ்பெர்மன். எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது வித்தியாசமா இருந்தது. ஏன்னா இதுல வந்து வெப் ஷூட்டர்லாம் கிரியேட் பண்ணுவான் அவன். ஏன்னா அது வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த சாம் ரெமியோட ஸ்பைடர்மேன் பாத்தீங்கன்னா நேச்சுரலா அப்படியே கையில இருந்து வர மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா ஒரிஜினலா பாத்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் வந்து வெப் ஷூட்டர் தான் கிரியேட் பண்ணுவான். ஸோ அதே மாதிரி இந்த படத்துல வந்து வெப் ஷூட்டர் கிரியேட் பண்ணும்போது என்னடா இது புதுசா இருக்கு, வெப் ஷூட் ஏதோ மிஷின்லாம் கிரியேட் பண்றாங்க வெப்போட பாருங்க. அப்போ செவுத்துல ஏறதுக்கு ஏதாவது மிஷின் கிரியேட் பண்ணுவான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா அப்ப ட்ரெய்லர் தான் பார்த்தேன், படம் அந்த அளவுக்கு பார்க்கல நான். ஸோ நான் வந்து எப்படியாச்சும் இந்த படம் பார்க்கணும்னு நினச்சி வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். ஆனால் கடைசி வரைக்கும் பார்க்காமலே இருந்தேன் நான். டிவியில் போட்டு தான் பார்த்தேன் நான். அதே மாதிரி கரெக்டாக அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ் மூவிஸ்லாம் ஃபுல்லாக இந்த சன் டிவிலையும் கேடிவிலையும் போகிறத பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த வீட்டில் வந்து இங்கிலீஷ் மூவிஸ் சேனல்லாம் போட ஆரம்பிச்சாங்க. சோனி பிக்ஸு, மூவிஸ் நவ்வு, இன்னும் ஒரு 2 3 சேனல் இருக்கும். அதில் தான் அமேசிங் ஸ்பெர்மன் பார்த்தேன் நான். பார்த்து எனக்கு வந்து ஓகே, அதுவும் எனக்கு ஒரு ஆவரேஜாக இருந்தது. ஏன்னா வந்து அந்த சூட் வந்து எனக்கு அப்பவும் சரி இப்பவும் சரி அந்த அளவுக்கு ஃபேவரட்னு சொல்ல முடியாது. ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். ஓகே, அது ஒரு டீனேஜர் கிரியேட் பண்ணா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு லாஜிக்கோட கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் அந்த மூவியே பார்க்கும்போது நல்லா இருந்தது. எனக்கு அந்த சூட் மட்டும் ஒரு மாதிரி செட் ஆகலன்னு சொல்லலாம். இப்போ கூட எனக்கு அந்த அமேசிங் ஸ்பெர்மன் 2 சூட் தான் சூப்பரா இருக்கும். இந்த ஒன்னு வந்து அந்த அளவுக்கு எனக்கு இம்ப்ரெஸ் ஆகல. ஆனா மூவி ஓரளவுக்கு நல்லா இருக்குமே, நல்லாவே இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி லிசர்ட் கேரக்டர்லாம் பார்த்துருப்பேன். டாக்டர் கர்ட் கானஸ் கேரக்டர்.
ஸோ அது ஓரளவுக்கு எனக்கு அது நல்லா ரிலேட் ஆச்சு. ஓகே, மூவிலையும் லிசர்ட் வந்து நல்லா காமிச்சிருப்பாங்க. என்ன அந்த ஃபேஸும் ஓரளவுக்கு சொதப்பிருப்பாங்க. ஃபேஸ் வந்து ஒரிஜினல் லிசர்ட் மாதிரியே இருக்கும். காமிக்ஸ்லயும் சரி, நான் பார்த்த அந்த அல்டிமேட் ஸ்பைடர்மேனு, ஸ்பெக்டாகுலர் ஸ்பைடர்மேனும் சரி. இதுல வந்து அப்படியே ஒரு ஹியூமன் ஃபேஸ் மாதிரி காட்டியிருப்பாங்க. நல்லாவே இருந்தது ஆனா சொல்லலாம். அந்த சில்வர் சீனா இருக்கட்டும், அந்த முக்கியமா அந்த பிரிட்ஜ் சீன் ஃபர்ஸ்ட் லிசர்ட் வந்ததுக்கு அப்புறம் அவன் ஃபுல்லா கார் எல்லாம் அந்த பிரிட்ஜ்ல இருந்து இழு தூக்கி தூக்கி போட்டுட்டே இருப்பான். ஸ்பைடர்மேன் வந்து காப்பாத்திட்டே இருப்பான். ஒரு கார்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் மாட்டிப்பான். இவன் வந்து காரை புடிச்சிட்டு இருப்பான் எப்படியோ கஷ்டப்பட்டு. அவன் வந்து அந்த சின்ன பையன் வந்து பயந்துட்டு இருப்பான் மேல வரத்துக்கு. இவன் உடனே என்ன பண்ணுவான், அவன் மாஸ்க் கழட்டிட்டு நானும் உன்ன மாதிரி மனுஷ பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல கீழே நெருப்பிடிக்கல ஆரம்பிச்சிடும். இவன் வந்து என்ன பண்ணுவான், அவனுக்கு ஒரு மோட்டிவேஷன் தரணும்னு சொல்லிட்டு இந்த மாஸ்கை போட்டுக்கோ, அதுக்கு உனக்கு பவர் கிடைக்கும்னு சொல்லிட்டு அது ஒரு சூப்பரா காமிச்சிருப்பாங்க. அதுமாரி அந்த பையனும் மாஸ்க் போட்டுட்டு வரும்போது இவன் வந்து காப்பாத்துற மாதிரியும் மேல வந்துட்டு யுவர் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன் சொல்லிட்டு போறதா இருக்கட்டும். அந்த சீன் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஸோ ஸ்பைடர்மேன்றது வந்து நமக்குள்ள இருக்க அந்த கரேஜ் தான் மீன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதை சூப்பரா காமிச்சிருப்பாங்க அந்த மூவில. ஸோ அதே மாதிரி அந்த சீவர் சீனா இருக்கட்டும், ஃபுல்லா ஒவ்வொரு என்ட்ரன்ஸ்லயும் வெப் விட்டுட்டு அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும், ஒவ்வொன்றுல திடீர்னு பாத்தீங்கன்னா லிசர்டா வந்துட்டு இருக்கும். அப்புறம் அந்த ஸ்பைடர்மேன் லிசர்டு ஃபைட் பாத்தீங்கன்னா பயங்கர டேமேஜ் ஆகும். ஏன்னா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வெறும் என்ன சூட் தான் கிளியும் மஞ்சு மிஞ்சு போனா ஒன்னும் ஆயிருக்காது, காமிச்சிருக்க மாட்டாங்க அதுக்கு முன்னாடி அந்த ஸ்பைர் மூவிஸ்ல. இதுல வந்து பயங்கரமா நகத்தை வச்சு கிளிவான். வீட்டுக்கு போனா அவங்களுக்கு ஆன்ட்மேக்கு வேற என்னாச்சுன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவன் உடனே குவின்ஸ்பேஸ் வீட்டுக்கு போயிடுவான். ஸோ அதே மாதிரி அந்த ஸ்கூல் ஃபைட் சீன் கூட சூப்பரா இருக்கும். அதாவது லிசர்ட் வந்து அந்த சூர்ல இருந்து தப்பிச்சு பீட்டர் பார்க்கறதோட கேமராவை கண்டுபிடிச்சிருவான். ஸோ பீட்டர் பார்க் தான் ஸ்பைடர்மேன் ஓரளவுக்கு கெஸ் பண்றான். கெஸ் பண்ணிட்டு அவன் என்ன பண்ணுவான், அந்த சீவேஜ் வழியாவே அந்த ஸ்கூலுக்குள்ள என்டர் ஆயிடுவான். ஸ்கூலுக்குள்ள என்டர் ஆயிட்டு போயிட்டு இருக்கும்போது அவன் டக்குன்னு ஸ்பைடர்மேன் காஸ்டியூம் போட்டுன்னு வந்துட்டு அவன் கூட லிசர்ட் கூட ஃபைட் பண்ணிட்டு இருப்பான். அதுல ஒரு ஸ்பெசிபிக் சீன் பாத்தீங்கன்னா லிசர்ட் வந்து அந்த கெஸ்டர்ஸ் கிட்ட போக பார்ப்பான். உடனே உடம்பு ஃபுல்லா வெப் விட்டுட்டே இருப்பான். அது வந்து அப்படி எப்படி ஒரு ஸ்பைடர் வந்து தன்னோட பிரே மேல சுத்தி 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 வெப் விடுமோ அதே மாதிரி இவன் அப்படியே உடம்பு ஃபுல்லா ரோலர் சுத்தி சுத்தி வெப் விட்டுட்டு இருப்பான். அது வந்து சூப்பரா இருக்கும். கரெக்டா ஸ்பைடர்மேன் அப்படியே ஒரு ஸ்பைடர் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸ்பைடர் எப்படி அவன் பிரே மேல வெப் யூஸ் பண்ணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த சீன் இருக்கும். அதே மாதிரி கிளைமேக்ஸ் ஃபைட் சீனும் சூப்பரா இருக்கும். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் வெப் விட்டு ஈஸியா போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்பதான் அவனோட அந்த கஷ்டம் காட்டுவாங்க. அவ்வளவு தூரம் இருக்கும். இவன் வந்து வெப் விட்டு போறதுக்குள்ள ரொம்ப லேட் ஆகுற மாதிரி இருக்கும். அப்பதான் எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ற மாதிரியும். ஏன்னா அப்பதான் நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அந்த அளவுக்கு எப்படி வெப் விட்டு ஈஸியா டக்குன்னு போறதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்க மாட்டான். அமேசிங் ஸ்பைடர்மேன் 2ல அவன் வந்து நல்லா பர்ஃபெக்ட் ஆயிடுவான். இதுல வந்து இப்பதான் ஸ்டார்டிங்ன்றதுனால கஷ்டப்படுவான். அதே நேரம் காலில் வேற புல்லட் வர வாங்கியிருப்பான். ஸோ அதையும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டு அந்த ஃபைட் சீனும் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் நல்லா இருக்கும். இதுல தான் அந்த வெப் ஷூட்டர் காலியானா என்ன கதின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த ஃபைட் சீனும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். இந்த ஹாஸ்காப் டவர் மேல ஃபைட்டு நடக்கும். அதுலயும் தேவையில்லாம குவின்ஸ்டஸியோட அப்பா செத்துருவாரு. ஆனா அந்த ஒரு விஷயம் வச்சுதான் அமேசிங் எக்ஸ்பெரிமெண்ட் 2ல சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. அவனுக்கு அந்த ஒரு கில்ட் இருக்கும். ஸோ இந்த மூவிலையும் பாத்தீங்கன்னா கடைசியில எல்லாம் சுகமா முடிஞ்சிடும். ஆனா அவன் வந்து குவென்ஸ்டேசி கூட பேசாமலே இருக்கிறதும் அதுக்கப்புறம் திருப்பி கடைசியில ஒண்ணு சேர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மூவி பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேக்கா இருந்துச்சு. சின்ன வயசுல சாம் ரமி மூவியா பார்த்துட்டு டக்குன்னு இந்த புதுசா பார்க்கும்போது ஓகே நல்லாதான் இருக்கு பார்ப்போம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அந்த சாம் ரமியோட அந்த 3 ஸ்பைடர்மேன் மூவியோட நிப்பாட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு. நான் ஃபோர்த் பார்ட்லாம் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியில ரீபூட் தான் கிடைச்சது எனக்கு. ஸோ அதே மாதிரி தி அமேசிங் ஸ்பைடர்மேன் 2வும் டிவியில போடுறாங்க. சரி நானும் வெயிட் பண்ணி பார்க்கறதுன்னு ஃபர்ஸ்ட் படத்துல அதே மாதிரி தான் இருக்க போகுதுன்னு நானும் வெயிட் பண்றேன். பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டின்னு பீட்டர் பார்க்கோட அப்பா அம்மா காட்டுவாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பீட்டர் பார்க்கோட அப்பா அம்மா பத்தி அவ்வளோ பேசிருக்க மாட்டாங்க. அமேசிங் ஸ்பைடர்மேன் 1ல கூட லைட்டா காமிச்சிருப்பாங்க. பட் இதுல வந்து அப்படி என்னதான் ஆச்சு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்டா காமிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க தப்பிக்கிற மாதிரி அந்த சீனு அந்த பிளேன் கிராஷ் ஆகிற சீன் முடியும் போது கரெக்டா அந்த ஸ்பைடர்மேன் இன்ட்ரோ பண்றது சூப்பரா இருக்கும். அந்த பிளேன் கிராஷ் ஆகும் போது அப்படியே ஃபுல்லா ஸ்கிரீன் பிளாக் அவுட் ஆகும். அப்படியே ஒரு ஸ்பைடர்மேனோட சிம்பிள் தெரியும். அதுல இருந்து அப்படியே அவனோட பேக்ல இருந்து அப்படியே காமிப்பாங்க. அவன் கீழே இருந்து ஃப்ரீ ஃபால் பண்ற மாதிரி ஃப்ரீ ஃபால் பண்ணிக்கிட்டு அப்படியே கீழே வந்துட்டு ஸ்விங் பண்ணுவான். இது வரைக்கும் அந்த சாம் ரமி மூவி ஸ்பைடர்மேன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு லாங் ஷாட் மாதிரி காட்டுவாங்க. அதாவது ஸ்பைடர்மேன் ஸ்விங் பண்ணிட்டு போற மாதிரி அது வந்து எப்படின்னா
ஸ்பைடர்மேன் ஸ்விங் பண்ற அனிமேஷன் போவோம், அப்படியே பின்னாடி அப்படியே பேக்ரவுண்ட் மாறிட்டே இருக்கும். அது வந்து நல்லா இருக்கும் சின்ன வயசுல பாக்குறதுக்கு. இப்போ கூட நல்லா தான் இருக்கும். பட் அது என்னமோ அப்படியே லைட்டா ஸ்விங் பண்ணும்போது ரொம்ப தூரம் கடந்து போற மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரியலிஸ்டிக்கா இருக்கும். ஸ்பைடர்மேன் வந்து அப்படியே ஸ்விங் பண்ணிக்கிட்டே அந்த வெப்லயே இது பண்ற மாதிரி. இந்த ஸ்விம்மிங் அனிமேஷன் வந்து செமையா இருக்கும். இப்போ இந்த டாம் அண்ட் ஸ்பைடர்மேன் கூட இந்த அளவுக்கு இருக்கா. இந்த ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேன் தான் இந்த ஸ்விங்கிங் பயங்கரமா இருக்கும். அதே மாதிரி அந்த ஸ்பைடர்மேன் சூட்டும் செம்ம ரியலிஸ்டிக்கா பண்ணியிருப்பாங்க. அதாவது அப்படியே தோலோட தோல் ஒட்டிக்கிட்டு பெயிண்ட் அடிச்ச மாதிரி இல்லாம ஒரிஜினலா ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தா எப்படி இருக்குமோ அந்த அங்கங்க சுருக்கம் வர்றது, அப்படி கை கால் அசைக்கும் போது அந்த அந்த மடிப்பு வரும் பாத்தீங்களா. ஸோ அந்த மாதிரி பயங்கர டீட்டெயில்டா பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஸ்பைடர்மேனோட அந்த லென்ஸ் கூட சூப்பரா இருக்கும், நல்லா பெருசா. ஆஸ் ஹோல் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பைடர்மேன் சூட்னா அது இந்த அமேசிங் ஸ்பைடர்மேன் 2 தான் சொல்லலாம். செம்மையா டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது ஒன்ல எனக்கு என்னெல்லாம் குறை இருந்துச்சோ அதெல்லாம் 2 அப்படியே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஸ்டார்டிங் சீன்லாம் போகுது, அதுவும் நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங் அந்த ரஷ்யன் காய சேஸ் பண்ணிட்டு போற அந்த சீனு. ஸோ அதுக்கப்புறம் மூவ் அப்படியே போகுது, பிளா பிளா பிளான்னு அது கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ போகுது. ஆரி ஆஸ்பான்லாம் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவனும் ஆரி ஆஸ்பான் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, இவனும் எப்படி கண்டிப்பா வில்லனா தான் ஆக போறான்னு கெஸ் பண்ணிட்டேன். நான் ஆல்ரெடி அந்த படத்துல வில்லன் ஆயிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி மூவ் பார்த்துருக்கு. அப்பதான் நார்மல் ஆஸ்பான் காட்டுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா அவன் பாத்தீங்கன்னா அப்படியே காப்ளின் டிசீஸ் மாதிரி ஒண்ணு வந்திருக்கும் அவனுக்கு. அப்படியே பெட்ல பத்துட்டு இருப்பான். அவன் நகலாடைய ஒரு மாதிரி கூர்மை இது காப்ளின் மாதிரி ஏதோ வித்தியாசமா இருக்கும். அப்போ சரி ஆமால இதுல கிரீன் காப்ளின் காட்டவே இல்லை. இவனுக்கு ஓகே இது ஒரு ஃபேமிலி டிசீஸா வருது போல, ஓகேன்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்றேன். அப்போ கன்ஃபார்ம் ஆச்சு. ஓகே, அப்போ அவன் பையனுக்கும் அதே டிசீஸ் வரப்போது, அவன் வந்து ஏதாவது ஏடா கூடமோ பண்ணி காவலையும் அவன் மறப்போறான் போலன்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்துதான் எலக்ட்ரோ சீன்லாம் காட்டுவாங்க. எலக்ட்ரோ எவ்வளவு சோகமான கேரக்டர்னு சொல்லிட்டு காட்டுட்டு பர்த்டே அன்னைக்கு கூட அவனை என்ஜாய் பண்ண விடாம வேலை வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவன் விழுந்து அவனுக்கும் அந்த பவர் கிடைச்சிடும். அவன் வந்து எழுந்து பார்க்கும்போது என்னடா இது ப்ளூ கலர்ல இருக்குன்னு சொல்லிட்டு வித்தியாசமா பார்ப்பான். நான் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எலக்ட்ரோ வந்து கிரீன் கிரீன் வித் எல்லோ சூட்ல தான் பார்த்திருக்கேன். ஸ்பெக்டாகுலர் ஸ்பைடர்மேன்லயே அதுல பார்த்திருக்கேன்னு நினைக்கிறேன் எலக்ட்ரோ கேரக்டர். அவன் வந்து கிரீன் வித் எல்லோ மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பான், அவ்வளவுதான். இந்த மாதிரி ஃபுல் ப்ளூவா மாறி இருக்க மாட்டான். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேக் எடுத்துருப்பாங்க. ஓகே, நல்லாதான் இருக்கும். அதுக்கப்புறம் இதுலயும் அந்த நியூயார்க் சீன் வரும், அந்த ஸ்பைடர்மேன் வர்சஸ் எலக்ட்ரோ சீனு. இதுவும் பாத்தீங்கன்னா கிராபிக்ஸ் பக்காவா இருக்கும். அதுலயும் முக்கியமா அந்த எலக்ட்ரோ டென்ஷன் ஆகி ஒரு காரை தூக்கி எறிவான். அந்த சரி ஒரு 10 பேர் வந்து அந்த ஸ்டேர் கேஸ் மாதிரி ஒன்று இருக்கும், அதுல நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ வந்து ஸ்பைடர்மேனோட ஒரு வெப் ஷூட்டர் வேற டேமேஜ் ஆயிருக்கும். இன்னும் ஒரே ஒரு வெப் ஷூட்டர் தான் இருக்கும். டக்குன்னு அப்படியே ஸ்லோ மோஷன்ல அப்படியே அந்த காரையே நிப்பாட்டணும். அதே மாதிரி அந்த ஸ்டேர் கேஸ்ல இருக்கிற மக்களை காப்பாத்துறோம். அவங்க வந்து அந்த சைட்ல ஏறும்போது கம்பி பிடிச்சிட்டு வருவாங்கல்ல, அதுல வந்து ஃபுல்லா எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆயிட்டு இருக்கும். அவங்க அதுல தொட்டா பொசுக்கிடுவாங்க. ஸோ அதையும் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அது ஸ்லோ மோஷன்ல காட்டியிருப்பாங்க. செம்மையா இருக்கும். அந்த அளவுக்கு உண்மையா ஸ்பைடர்மேன் வந்து அவ்வளவு ஃபாஸ்டா மூவ் பண்றவன் தான். ஸோ எல்லாரையும் காப்பாத்திட்டு மாசா லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் அப்போதான் எலக்ட்ரோட பயங்கரமான சீன் வரும். அந்த அடியில போற அந்த கரண்ட் ஒயர்லாம் மொத்தமா அப்சர்வ் பண்ணி பயங்கர ஓவர் பவர்ட் ஆகி அந்த ஃபுல் அப்படியே கரண்ட் எல்லாம் போயிடும், பில்டிங் எல்லாம் கீழே இடிஞ்சு விழும். பயங்கர ஓவர் பவர்டா காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அவனுக்கு அந்த தீ மியூசிக் கொடுக்கும்போது சூப்பரா இருக்கும். இவனுக்கு எழுதின தீம் மியூசிக் எப்படி நான் வந்து அந்த ஸ்பைடர்மேன் 3ல சாண்ட்மேன் மியூசிக் ஒரு இது சொன்னோம், அதே மாதிரி இது அந்த பார்த்தேன். இதுலதான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன் ஆக்சுவலா. இந்த எலக்ட்ரோக்கு ஒரு பீஜம் போட்டிருப்பாங்கல்ல, ஸோ அதுக்கு வந்து ஒவ்வொரு ஃபேஸ்ல ஒரு இது காமிச்சிருப்பாங்க. ஸ்டார்டிங்ல அப்படியே எலக்ட்ரோட அந்த சேடான லைஃப், அவன் எப்படி கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு அதுல அப்படியே சோகமான மியூசியம்ல ஆரம்பிச்சு போ எப்படி வந்து எல்லாரும் அவனை ஒதுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அது லைட்டா கோவம் இன்க்ரீஸ் ஆக அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேனே நமக்கு எதிராக மாறிட்டான், அவன் ஒரு துரோகம் பண்ணிட்டான், அவன் ஒரு கெட்டவன் சொல்லிட்டு எலக்ட்ரோ நம்புறான்ல. ஸோ அந்த ஃபேஸ் மாறும்போது அப்படியே அந்த எலக்ட்ரோட வில்லன் பீஜம் அப்படியே ரைஸ் ஆகும். ஸோ அந்த டீட்டெயிலிங்லாம் பயங்கரமா பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த இந்த ஃபைட் சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஸ்டோரி பிளாப்லான்னு போயிட்டு இருக்கும். இதுல வந்து நிறைய ஸ்டோரி சொல்றேன்னு சொல்லிட்டு வள இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த பீட்டர் பார்க்கரும் அந்த குவென் ஸ்டேசி லவ் சீன் சூப்பரா இருக்கும். அந்த பிரிட்ஜ்ல இருக்கும்போது குவென் ஸ்டேசி கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகும்போது இவன் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு அந்த வெப்பிங்ல இது பண்றது. அதே மாதிரி இவங்க 2 பேருக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் அந்த ஸ்பேம் ரபி ஸ்பைடர்மேன்ல பாத்தீங்கன்னா மேரி ஜேன் வந்து ரொம்ப வர்ஸ்ட் கேரக்டரா இருப்பா.
பீட்டர் பார்க்க ஏமாத்துறது, அதுக்கப்புறம் ஜேஜோனா ஜேம்ஸனோட பையனை ஏமாத்துறது, அப்புறம் திருப்பி ஹாரி ஆஸ்பனை ஏமாத்துறது. அது ஒரு மீம் கூட பார்த்துருக்கேன் நான். மேரி ஜென் எந்த அளவுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கா, அதே மாதிரி வின்ஸ்டேசி எந்த அளவுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இதுல வந்து அவங்க அந்த ரிலேஷன்ஷிப் பயங்கரமா எழுதியிருப்பாங்க. அது வேணா பாராட்டலாம், சூப்பரா இருந்தது. ஸோ அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹாரி ஆஸ்பன் வந்து எலக்ட்ரோ தப்பிக்க விட்டுருவான். அவனுக்கு போயிட்டு அந்த பவர் கிரிட் எல்லாம் ஃபுல்லா இது பண்ணிட்டு சிட்டி ஃபுல்லா கரண்ட் இல்லாம போகும். அது ஒரு நல்லா சூப்பரா காமிச்சிருப்பாங்க. கரண்ட் இல்லாம எல்லாரும் தவிக்கிறாங்க, எப்படி போய் டக்குன்னு காப்பாதுன்னு சொல்லிட்டு அந்த டென்ஷன் பில்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி அந்த ஸ்பைடர்மேன் பவர் கிரிட் ஃபைட் சீன், ஸ்பைடர்மேன் வர்சஸ் எலக்ட்ரோ சீன் வந்து இதையும் பாத்தீங்கன்னா பயங்கரமா கொரியோகிராஃப் பண்ணிருப்பாங்க. அந்த ஸ்லோ மோஷன்ல அந்த ஸ்பைடர்மேன் வந்து எலக்ட்ரோ தப்பிக்கிற அந்த சீன்லாம் செம்மையா கிராஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி நடுவில் அந்த எலக்ட்ரோட அந்த ஒரு பிஜிஎம் மியூசிக் மாதிரி ஒன்று வரும், அதுவும் சூப்பரா இருக்கும். ஸோ இவங்க ஃபைட்ல செமையா போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி எலக்ட்ரோவை டிஃபீட் பண்றாங்க கடைசியா ஃபைனலி குவென் ஸ்டேசியோட ஹெல்ப்போட. சரி ஓகே படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணும்போது காப்ளின் சிரிக்கிற சத்து கேக்குது. இவன் மறந்துட்டோல, இவன் நான் 7:30 கூட்ட போறான்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் இது வந்து கிரீன் காப்ளின் இல்ல. கிரீன் காப்ளின் வந்து நார்மன் ஆஸ்பன் தான் கிரீன் காப்ளின் சொல்லுவாங்க. ஸோ ஹாரி ஆஸ்பன் வந்து ஹாக் காப்ளின் அப்படின்ட்டு ஒரு கேரக்டர் சொல்லுவாங்க. ஹாக் காப்ளினா கிரீன் காப்ளினும் வருவான் ஹாரி ஆஸ்பன். வந்துட்டு ரெண்டு பக்கம் அப்படி இப்படி பார்த்துட்டு அவன் கெஸ் பண்ணி பீட்டர் பார்க்குன்னு கண்டுபிடிச்சிருவான். கண்டுபிடிச்சு உடனே கென்ஸ்டர்ஸ் தூக்கிட்டு போயிடும். நான் நினைச்சேன் என்ன அந்த 3 படத்துலயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துலயும் மேரி ஜெனை தான் தூக்கிட்டு போவாங்க கிளைமேக்ஸ்க்கு. இதுல பாத்தீங்கன்னா குவென் ஸ்டேசி தூக்கிட்டு போயிட்டாங்க கிளைமேக்ஸ்ல. என்ன போய் காப்பாத்திடுன்னு சொல்லிட்டு ஒரு மன நிம்மதியோட உட்காந்துட்டு இருந்தேன் நான். ஸோ அதே மாதிரி அந்த கிளாக் டவர்ல அந்த ஃபைட்டும் நடக்குது. குவென் ஸ்டேசியும் கீழே விழுறா. இவனு போய் அதை வந்து காப்பாற்ற பாக்குற. என்ன இது வழக்கத்துக்கு மரம் ரொம்ப ஸ்லோ மோஷன்ல போகுது, ஒருவேளை செத்துருவாளன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பயத்தோட உட்காந்து பார்த்துட்டே இருக்கேன். அவங்களும் ஸ்லோ மோஷன்ல போடுறாங்க. ஸ்பைடர்மேன் அவனோட அந்த வெப் ஷூட் பண்ணும்போது அது ஒரு கையா போகுது. பரவாயில்லையே பயங்கர பிடிச்சிருவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். அவனுக்கு பிடிச்சிட்டான். எப்பாடான்னு சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள தலை வந்து கீழே அடிபட்டு செத்துருவான். அந்த ஒரு சீன் வந்து பயங்கரமா அழுத நான். எனக்கு அது என்னன்னு தெரியல, எப்ப பார்த்தாலும் அந்த சீன் வந்து கண்ணில் தண்ணி வரும். நான் வந்து அந்த படத்தை மோர் தென் 10 டைம்ஸ் பார்த்துருக்கேன். நான் எக்ஸாக்டா பண்ணி சொல்லல, சீரியஸா அந்த படத்தை அடிக்கடி போட்டு போட்டு பார்த்துட்டு இருப்பேன் நான். முக்கியமா அந்த ஃபைட் சீன்ல உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். எப்போ பார்த்தாலும் அந்த குவின்ஸ்டேசி டெத் சீன் வந்து எனக்கு பயங்கர இம்பாக்டா இருக்கும். கொஞ்சம் தேம்பி தேம்பி எழுதிட்டு இருப்பேன். ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி கொஞ்சம் தேம்பி தேம்பி எழுதிட்டு இருந்தேன் நான். இப்போ கூட அந்த குவின்ஸ்டேசி எடிட்லாம் பார்க்கும்போது அப்படியே எனக்கு கூஸ் பம்ப்ஸாகவும் இருக்கும். அதே மாதிரி அப்படியே கண்ணில் தண்ணி தண்ணியா வருது. அது அந்த அளவுக்கு பயங்கரமா கொண்டு போயிருப்பாங்க. எல்லாத்துக்கும் தலைமை ஆண்ட்ரூ கார்ஃபீல்டு ஆக்டிங் தான். பிச்சு உதறிருப்பான். அதுக்கப்புறம் எல்லாம் போகுது. இவனும் ஸ்பைடர்மேனா இல்லாம 4-5 மாசமா இருப்பான். அதுக்கப்புறம் தான் அந்த ஃபர்ஸ்ட் வந்து அந்த ரஷ்யன் கேரக்டர் திருப்பி ரைனோ வருவான். இது என்னடா புதுசா இருக்குது, ஓகே ரைனோ ஃபைட் சீன் வேற இருக்கா, படம் முடிஞ்சிடுச்சு நினைச்சிட்டு இருந்தேன் நான் ஆல்ரெடி ஸ்பெக்டாகுலர் ஸ்பைடர்மேனு அப்புறம் அல்டிமேட் ஸ்பைடர்மேன்ல ரைனோவும் பார்த்துருக்கேன் நான். ரைனோ வந்து எப்படின்னா ஒரு மனுஷன் அப்படியே ரைனோவா மாறின மாதிரி தான் இருக்கும். இந்த அமேசிங் ஸ்பைடர்மேன்ல அந்த மாதிரி ரோபோட் ஆர்மர்ல போட்டு வர மாட்டேன். ஓகே இது நல்லா இருந்தது, ஆனா டிஃப்ரெண்டா இருந்தது. ஏன்னா இவனுக்கு தனியா இவன் எப்படி மாறணும்னு சொல்லிட்டு கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ இது ஒரு சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அதே மாதிரி ஆல்ரெடி அந்த குட்டி பையன் வேற சேவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவன் வந்து ஸ்பைடர்மேன் ட்ரெஸ்ஸை போட்டுன்னு வந்து நான் அவனை தடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஹீரோமேன் நின்றுட்டு இருப்பான். அப்போதான் ஆண்ட்மே வந்து அட்வைஸ் பண்ணி ஸ்பைடர்மேனை அனுப்புவாங்க. அது பீட்டர் பார்க்க அட்வைஸ் பண்ணுவாங்க, நம்ம வந்து கடந்து போய் இதாகணும் அப்படின்னு சொல்றவொடனே அவன் வந்து திருப்பி ஸ்பைடர்மேனா வருவான். வந்துட்டு பயங்கரமா டைலாக்ல பேசிட்டு ஓகே ஒரு பயங்கர ஃபைட் இருக்க போதுன்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்றேன். டக்குன்னு முடிஞ்சிருச்சு. இது ஏதாவது போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் உட்காந்து வெயிட் பண்றேன். ஆனா போஸ்ட் கிரெடிட் சீன் எதுவுமே இல்லை. ஸோ இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சுன்னு சொல்லலாம். அது நடுவில் அந்த கொஞ்சம் கொஞ்சம் வளவளன்னு இழுக்கும் ஸ்டோரி. பட் ஆனா அந்த ஃபைட் சீன்லாம் பயங்கரமா பண்ணியிருப்பாங்க. 1000 குறை சொல்லலாம் இதுல. ஃபைட் சீனோட அந்த கொரியோகிராஃபி கிராஃபிக்ஸும் அதே மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த லவ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், அதெல்லாம் பிச்சு உதவிருப்பாங்க. மற்றபடி படம் எப்படியோ, ஏன்னா எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும். திருப்பி போட்டா கூட உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன் முழுசா அந்த ஃபைட் சீனுக்கும் அந்த லவ் சீனுக்காக. ஸோ இப்போதான் ரீசெண்டா பார்த்துருந்தேன். இதுல வந்து ஒரு
டெலிட்டட் சீன் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. அதாவது பீட்டர் பார்க்கரோட அப்பா ஸ்டார்டிங் சீன்ல சாகிற மாதிரி இருக்கும்ல, அதாவது செத்துருக்க மாட்டாரு, அவங்க ஒய்ஃப் செத்துருவாங்க. இவர் வந்து அப்படியே உட்காந்துருப்பா, அந்த பிளேன் கிராஷ் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா ஆக்சுவலா வந்து அவங்க அப்பா தப்பிக்கிற மாதிரியும், அவர் வந்து நல்ல வயசாகி தாடி கீடுமா இருப்பாரு. ஸோ வந்து பீட்டர் பார்க் வந்து குவென்ஸ்டேசியோட அந்த கலரி அந்த நின்றுட்டு ப்ரே பண்ணிட்டு இருப்பான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா பீட்டர் பார்க்கோட அப்பா வந்து அவங்க வந்து பேசுற மாதிரி காட்டுவாங்க. நீ ஏன்டா இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பயங்கர எமோஷனல் சீனா இருக்கும். எனக்கு தேவைப்படும் போற நேரத்துல எல்லாம் நீ வரல, நீ செத்துட்ட, நீ ஏன் இப்போ வரேன்னு சொல்லிட்டு அது பயங்கர எமோஷனலா காட்டியிருப்பாங்க. அதை ஏன் டெலீட் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா அதுக்கு ஒரு நிறைய ரீசன் சொல்றாங்க. இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல இந்த டெட் சீன் தான் ஒரு எமோஷனல் இதுவா இருக்கும், இப்போ திருப்பி கொண்டு வந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணிட்டாங்க. ஸோ இந்த படம் கிளைமேக்ஸ்லி பாத்தீங்கன்னா நடுவில் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி அந்த ரஷ்யன் கேரக்டர் வந்து அந்த ரைனோ சூட் எடுக்க போவான்ல ஆஸ்காப்குள்ள, அப்போ வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி டாக்டர் ஆக்டோபஸ் சூட்டும் இருக்கும், அதே மாதிரி ஸ்கார்பியன் சூட் கூட இருக்கும், ஒரு 2 3 சூட் இருக்கும். ஸோ வந்து அடுத்தடுத்த பார்ட்டுக்கு லீட் ஆல்ரெடி வச்சிருந்தாங்க. அடுத்து டாக்டர் ஆக்டேவியஸ் வர மாதிரியும் ஸ்கார்பியன் கேரக்டர் வர மாதிரியும் எல்லாருக்கும் தனித்தனி கேரக்டர் கொடுத்து அமேசிங் எக்ஸ்பெரிமெண்ட் 3 வரதா தான் இருந்தது. அதுக்குள்ள திருப்பியும் சோனி நடுவில் பூந்து இல்லை வேணாம்னு சொல்லிட்டு மாத்திட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த படம் வந்து 2014 வந்தது. ஸோ சிவில் வார் 2016 வரும்போது அவங்க வந்து ஒரு பிளான் போட்டு வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி அமேசிங் ஸ்பைடர்மேன் அப்படி இதாக கூட லிங்க் பண்ணிடலாம், ஆண்ட்ரூ கார்ஃபீல்டு இது ஸ்பைடர்மேனா வரதா தான் ஃபர்ஸ்ட் பிளான் இருந்தது. அதுக்கப்புறம் சோனி தான் நடுவில் புகுந்து இல்லை வேணாம் நாங்கள் ரீபூட்டே பண்ணிடுறோன்னு சொல்லிட்டு திருப்பி ரீபூட் பண்ணிட்டாங்க. எனக்கு அந்த ஸ்பைடர்மேன் 4 கூட தேவையில்லை, இந்த அமேசிங் ஸ்பைடர்மேன் 3 வந்தா போதும். இதுல வேற பயங்கர எடிட்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த நோவே ஹோம்ல அவன் வந்து வின் செத்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப முரட்டுத்தனமா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபேஸ் சொல்லியிருப்பாங்களே. ஸோ அவன் வந்து இப்போ நடுவில் இந்த சிம்பியாட் சூட் கிடைச்சா அவன் எந்த அளவுக்கு ஒரிஜினல் புள்ளியா மாறுவான்னு சொல்லிட்டு காமிச்சா சூப்பரா இருக்கும். ஸ்பைடர்மேன் 3ல மொக்க பண்ணிட்டாங்க வெனாம் சூட்டை. இந்த ஆண்ட்ரூ கார்ஃபீல்டு வச்சு அந்த வெனாம் இது பயங்கர காட்டலாம். பார்ப்போம் எப்படி முடிவு எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது வரைக்கும் நான் வந்து சுட்டி டிவி, கார்ட்டூன் நெட்வொர்க் அந்த மாதிரி சேனல்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக ஸோ இங்கிலீஷ் மூவிஸ் சேனலாகவே பார்த்துட்டு இருந்தேன். முக்கியமாக இந்த சோனி பிக்ஸும் மூவிஸ்னாவும் என்னோட வாழ்க்கையை மாற்றிச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் சப்டைட்டில் இருந்தால் தான் படம் பார்க்க முடியுன்ற லெவலுக்கு இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போடுற இங்கிலீஷ் மூவிஸாக இருக்கட்டும், அதில் தமிழ் டப்பிங் இல்லாமல் ஃபுல் இங்கிலீஷாக தான் இருக்கும். ஸோ அந்த இங்கிலீஷ் மூவிஸ் பார்த்து பார்த்து இப்போ வந்து ஒரு சப்டைட்டில் இல்லைனாலும் படம் மூவி அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு இருக்குன்னா அந்த 2 3 சேனல் தான் முக்கியமா காரணம் சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து இந்த மாதிரி ஜாக்கெட் மூவிஸ் அந்த மாதிரி ஏகப்பட்ட மூவிஸ் பார்த்துருந்தேன். அப்போதான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி சொல்லுவாங்க அவெஞ்சர்ஸ் மூவி பற்றி. அவங்க 1 2 பேர் மட்டும் பேசுவாங்க, அந்த அளவுக்கு அவ்வளோ யாருக்கும் தெரியாது. ஸோ நானும் இந்த மாதிரி அவெஞ்சர்ஸ் சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போதான் மூவிஸ் நாவலை வந்து அட்வர்டைஸ் பண்றாங்க, இந்த மாதிரி அவெஞ்சர்ஸ் மூவி வேர்ல்ட் ப்ரீமியர்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு போடுறாங்கன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ நானும் ஒன்று கஷ்டப்பட்டு வீட்டுல எல்லாம் பேசி கீசி, ஏன்னா 9 o'clock போடுறாங்களா, முடியறதுக்கு 11 12 ஸோ அதனால அது கெஞ்சி ரொம்ப கெஞ்சி, ஸோ அதனால கஷ்டப்பட்டு பர்மிஷன் வாங்கி உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சேன். 9 மணிக்கு போட்டாங்க. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வெறும் இன்கிரெடிபிள் ஹல்க் மூவி தான் பார்த்துருந்தேன். இந்த அயன்மேன் மூவியாக இருக்கட்டும், 2 பார்ட்டுமே சரி, அதே மாதிரி கார் மூவி, கேப்டன் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அவெஞ்சரு, இதெல்லாம் நான் பார்க்காமலே ஸ்ட்ரெயிட்டாக அவெஞ்சர்ஸ் படம் பார்த்தேன் நான். ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இன்டர்வியூ கொடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க. அது ஸ்டார்டிங்ல நிக் ஃபியூரியா இருக்கட்டும், அதே மாதிரி லோக்கி டெசராக்ட தூக்கிட்டு போறது. ஸோ அதெல்லாம் பார்க்குறேன். அப்பதான் டைட்டில் கார்டு போடுறாங்க. பரவாயில்ல நல்லா இருக்கு பிஜிஎம் சொல்லிட்டு உட்காந்து கேட்டுட்டு இருக்கேன். ஸோ அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பிளாக் வீடோ இன்டர்வியூ பார்க்குறேன் நான். அழகி மாசா இருப்பாங்க, ஸ்கார்லெட் ஜோஹன்சன் என்ன அழகு. ஸோ அவங்களோட அந்த ஃபைட் சீன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அவங்க ஃபைட் சீனும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். அதுக்கடுத்து தான் இது அயன்மேன் இன்ட்ரோ சீனு. ஸோ அது வரைக்கும் நான் வந்து அயன்மேன் ஒரு பேரே கேள்விப்பட்டது இல்லை. அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த மாதிரி கடல் கடையில் ஒரு ரிப்பேர் பண்ணிட்டு ஸ்டார்க் டவருக்கு போவான். அப்போதான் ஸோ கரெக்டாக மாசம் லேண்ட் ஆகிட்டு அவனோட இந்த சூட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே வாக் பண்ணி நடந்து வருவான். ஸோ அப்போதான் அவன் ஃபேஸ் காட்டும் போது நான் நோட்டீஸ் பண்றேன், இவன் தான் அந்த இன்கிரெடிபிள் ஹெல்ப் படத்துல கடைசியில் வந்தால, இவன் இங்கே பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போதான் இந்த மாதிரி அயன்மேன் சொல்லிட்டு அதில் இன்டர்வியூ கொடுக்குறாங்க. இது மாதிரி நீ இந்த மிஷினுக்கு தேவைன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிடுறாங்க, ரெக்ரூட் பண்றாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பிளாக் விடோ வந்து போய் ஹல்கை மீட் பண்ணுவாங்க. ஹல்குன்றத விட ப்ரூஸ் பேனரை போய் மீட் பண்ணுவாங்க.
ஸோ வந்து நான் அந்த ஹல்க் மூவி பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த பேர்லாம் தெரியாது. சின்ன வயசுல இருந்து ஹல்க்கு தான் தெரியும் தவிர அந்த ப்ரூஸ் பேனரா இருக்கட்டும், பெட்டி ராசன், ஸோ அந்த பேர்ல எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சதுல ஹல்க் தான். அதே மாதிரி ஆக்டரும் வேற மாத்திட்டாங்களா. இதுல வந்து மார்க் ரஃபலோ இருப்பாரு. சரி, நான் வந்து யார் இது புதுசா இருக்கா, பயங்கர பில்டப் கொடுக்குறாங்களே, பயங்கரமானதா இருக்கானோ, சரி இவன் ஏதோ ஒன்று பெருசா பண்ண போறான் போல, பயங்கரமா டீஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களுக்கு நட்டாஷா வந்து அவங்கள ஏதோ பேசி இந்த மாதிரி நீங்களும் மிஷனுக்கு தேவைன்னு சொல்லிட்டு அவனை வேற மான்சர் கின்சர் ஏதோ டீஸ் பண்றாங்க. என்ன ஆளா இருப்பான்னு சொல்றாருன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கேப்டன் அமெரிக்கா போய் ரெக்ரூட் பண்றாங்க. அவனும் பாத்தீங்கன்னா பயங்கரமா பஞ்சிங் பேக் வச்சு குத்தி குத்தி கீழே தள்ளிடுவான். அந்த அளவுக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பான். அவனையும் ரெக்ரூட் பண்ணிட்டு டீம்லாம் ஃபார்ம் பண்ணிட்டு லோக்கி எங்க இருக்கான்னு தேடிட்டு இருப்பாங்க. அந்த மூவி ஸ்டோரி எடுப்போம். ஸோ மூவி எல்லாரும் கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. ஸோ மூவி எக்ஸ்பிளனேஷன்லாம் பண்ண வரல. ஸோ இதுல முக்கியமா இன்னொரு சீன் என்ன, அந்த ஹல்கா மாற டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் தான். ஏன்னா அது வரைக்கும் அது அவன் ஹல்க்குன்னு எனக்கு தெரியாதுல்ல, ஏன்னா வேற ஆக்டர்ன்றதுனால. ஸோ அப்போ அந்த ஹெலி கேரியர் வந்து ஹாக்காயும் அவனோட அந்த லோக்கி டீமும் சேர்ந்து அட்டாக் பண்ணுவாங்களா. ஸோ அப்போதான் ஹல்க் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கும்போது என்னது இவன் ஹல்கா வேற புதுசா இருக்கான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹல்க் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்தது. அவளும் எதுவும் கண்ட்ரோல் பண்ண பாப்பா, இவன் வந்து ஹல்கா மாதிரி மரணமா துரத்திட்டு இருப்பான். அதே மாதிரி ஹல்க் ஸ்டார் ஃபைட்டும் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். அதே மாதிரி தாரோட ஆமரையும் தூக்க பார்ப்பாங்க, முடியாது. நான் அப்போ யோசிச்சுட்டு இருப்பேன் என்னது இவன் ஏன் தூக்க முடியலன்னு சொல்லிட்டு. ஏன்னா தார் மூவி பார்க்காதனால அந்த வர்த்தினஸ் பத்திலாம் தெரியாது. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இந்த ஹோல்சமா இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த ஆக்ஷன் சீனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த நியூயார்க் ஃபைட் சீன் இருக்கு, இன்னைக்கு கூட மறக்கவே மாட்டேன். என்ன இப்படி ஒரு மூவி இருக்குமான்னு சொல்லிட்டு சின்ன வயசுல அப்படியா பார்த்துட்டு இருந்தேன் நான். அதுவும் டோனி ஸ்டார்க் வந்து வி ஹேவ் ஹல்க்குன்னு சொல்லிட்டு மாசா சொல்றதும், கீழே விழும்போது அவன் டக்குன்னு ஷூட் அப் பண்றதா இருக்கட்டும், அதெல்லாம் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி சிட்டோரி ஆதிலாம் வந்து வானத்துல இருந்து வர ஆரம்பிப்பாங்க. இவங்களால எதுவும் முடிஞ்ச அளவுக்கு அடிச்சுக்கிட்டு இருப்போம். அப்பதான் நம்ம தலைவன் ப்ரூஸ் பண்ணது வந்து ஸ்கூட்டர்ல வந்து இறங்குவாரு. இறங்கிட்டு மாசா டைலாக் பேசிட்டு ஐ எம் ஆல்வேஸ் ஆங்கிரின்னு சொல்லிட்டு கரெக்டா இந்த லெவியத்தனை பஞ்ச் பண்ணுவான். அது வந்து சின்ன வயசுல மறக்க முடியாத சீன் சொல்லலாம். சில்லறைய சதற விட்ட சீன்ஸ் அதெல்லாம். ஸோ இந்த மாதிரி அந்த மூவி உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ஃபுல்லா பார்க்கும்போது அப்படியே கூஸ் மூமெண்ட்ஸாவே இருந்தது கடைசி வரைக்கும். ஆனா அதுல வந்து நான் வந்து போஸ்ட் கிரெடிட் சீன் பார்க்க மாட்டேன். அந்த தேனஸோட போஸ்ட் கிரெடிட் சீன் நான் அதோட மூவி முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேன். ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணேன், இந்த மூவிஸ் நவலி சோனி பிக்ஸ்லயும் பாத்தீங்கன்னா இந்த வீக் ஷெட்யூல் இருக்கும். இந்த வாரம் என்னென்ன மூவிஸ் எல்லாம் போடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இன்ஃபோன்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை தொட்டு டெய்லி என்னென்ன மூவிஸ் போடுறான்னு காட்டும். ஸோ அதுல வந்து ஆல்ரெடி இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் அந்த இதுல என்னென்னலாம் படம் வருதுன்னு சொல்லிட்டு எல்லாம் நோட் பண்ணி வச்சிருந்தேன். அயன்மேன், அயன்மேன் 2, கேப்டன் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அவெஞ்சர், இன்கிரெடிபிள் ஹல்க் ஆல்ரெடி பார்த்துட்டேன். அதே மாதிரி ஸ்டார் மூவியா இருக்கட்டும், இதெல்லாம் அப்படியே ரிமைண்டர் போட்டு வச்சுட்டு அதை உட்காந்து கொஞ்சம் பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ அங்க இருந்து தான் என்னோட அந்த மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் வந்து ஒரு வழித்தட வந்துச்சுன்னு சொல்லலாம். இப்போ இந்த அதுக்கப்புறம் மூவி ரிலீஸ் ஆகி இன்னும் ஒரு 4-5 மாசம் கழிச்சு தான் அதுல படம் போடுவாங்க, வேர்ல்டு ப்ரீமியர்னு சொல்லிட்டு. அதுவுமே ஒவ்வொரு வேர்ல்டு ப்ரீமியரையும் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் நான். எப்போ மூவி அதில் போடுறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். இந்த அயன்மேன் 3, தார் 2ல வந்து அந்த ஃபைட் சீன் தான் கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஸ்டோரிலாம் அந்த அளவுக்கு எனக்கு சின்ன வயசுல பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால அந்த ஃபைட் சீன் அதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அதே மாதிரி கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி மூவி பார்க்கும்போது எனக்கு செம்ம ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி டிஸ்னில வந்து அல்டிமேட் ஸ்பைடர்மேன் ஒரு ஷோ போடுவாங்க. ஸோ அதுல வந்து ஆல்ரெடி கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து வித்தியாசமா இருப்பாங்க. அதுல ஒரு ஒரு எபிசோடு 2 எபிசோடு இருக்கும், இந்த நோவா ரிலேட்டடா இருக்கும். ஸோ அதுல ஆல்ரெடி பார்த்துட்டு அதுல அப்பதான் மூவிஸ் வேற ட்ரெய்லர் போடுறாங்க கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸிக்கு. இது நம்ம அதுல பார்த்தோம்ல அல்டிமேட் ஸ்பைடர்மேன் சொல்லிட்டு, அதை எப்போ போடுவாங்கன்னு சொல்லிட்டு அதை வெயிட் பண்ணி உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் நான். ஸோ இது மாதிரி ஃபுல்லா இந்த டிவியில தான் பார்த்துருந்தேன். எப்பயாச்சும் இந்த மாதிரி தியேட்டர்ல பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். நான் வேற கேட்டுட்டு இந்த தியேட்டருக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு. எங்க வீட்ல எல்லாம் அவ்வளோ இந்த இங்கிலீஷ் மூவிஸா இருக்கட்டும் சரி, முக்கியமா எங்க அப்பாவுக்கு இந்த அவெஞ்சர்ஸ் சூப்பர் ஹீரோ மூவிஸ் சுத்தமா பிடிக்காது. இப்போ கூட அதை பத்தி பேசினால ஐயா அதெல்லாம் மாத்து மாத்து, என்ன இது ஒரு லாஜிக் இல்ல, இதுக்கு இல்ல, அவன் பறக்குறான் வெடிக்கிறான் இது பண்றான் ஏதோ பண்றான், சரி இதெல்லாம் ஒரு படமா அப்படின்னு சொல்லிட்டு லாஜிக் இல்லைன்னு சொல்லிட்டு பயங்கரமா இது பண்ணிட்டு இருப்பாரு. இதெல்லாம் பேசிட்டு எங்க அப்பா உட்காந்து எந்த படத்தை பார்த்துட்டு இருப்பாருன்னா பாலையா படத்தை உட்காந்து பார்த்துட்டு இருப்பாரு. இப்ப என்னவா மாஸ் பண்றாரு மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை உட்காந்து ஃபயர் விட்டுட்டு இருப்பாரு. என்ன ஒரு டேஸ்ட் தெரியல. ஸோ இதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா அதுக்கப்புறம் தான் புதுசா இன்னொரு சேனலும் வந்துச்சு. எதுனா இந்த ஸ்டார் மூவிஸ்.
ஸோ இதுல வந்து இன்ஸ்டன்டா போட ஆரம்பிச்சாங்க. அதாவது மூவி ரிலீஸ் ஆகி ஒரு 2-3 monthsலயே எப்போ இந்த ப்ளூரே டிஸ்க்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்களோ உடனே அப்போ இவங்களும் ரைட்ஸ் எல்லாம் வாங்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டிவிலேயே பார்த்துட்டு இருக்கு. எது வரைக்கும் டிவியில பார்த்தேன்னா நான் வந்து தார் ராக்னராக் வரைக்குமே கூட டிவிலே தான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வீட்லயும் கூட்டிட்டு போக மாட்டாங்க, பிளஸ் தனியாவும் விட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ அதனால வெறும் அந்த டிவிலே தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் எப்பயாச்சும் இந்த இப்போ திருப்பி பார்த்த மூவிஸே உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்போதான் வந்து அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதுக்கு ட்ரெய்லரும் டிவியில போட்டாங்க, அதை உட்காந்து பார்த்தேன். இது ஒன்று ஓகே, நெக்ஸ்ட் அவெஞ்சர்ஸ் மூவி வந்துருச்சு, இதையாச்சும் தேட்டருக்கு கூட்டிட்டு போவாங்களான்னு பார்க்கும்போது வீட்டில் அதெல்லாம் வேணாம், நீ மட்டும் பார்த்த போறது எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போல. நான் வந்து யோசிச்சேன், சரி இங்க பக்கத்து வீட்டானெல்லாம் போனாங்க, நானும் போறதா இருந்தது. அவங்களும் டிக்கெட்லாம் புக் பண்றேன் போலான்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணது. கடைசியில வந்து இல்ல வேணாம், பையனை தனியா அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டுல விடல. ஸோ வந்து டிசப்பாயிண்ட் ஆகி 4-5 மாசமா வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் டிவியில போறதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஏன்னா அது வரைக்கும் எல்லாமே சோலோ மூவிஸ்ல, இது வந்து அவெஞ்சர்ஸ் மூவி, அவெஞ்சர்ஸ் பிராண்ட்னால இது வந்து லேட்டா தான் வந்துச்சு டிவிலேயே. ஸோ அதை பொறுமையா உட்காந்து அதுக்குள்ளே என் ஃப்ரெண்டு ஸ்பாயில்லாம் பண்ணிட்டான். ஹல்க்கு பயங்கரமா காமிப்பாங்கடா, கடைசியில ஒரு வில்லன் வருவான் தேனஸ்ன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான். ஸோ ஆல்ரெடி என் ஃப்ரெண்டு வேற ஒரு மார்வல் குளுத்தியா உட்காந்து கதையை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டான் பாக்குறதுக்குள்ள. ஆனா மூவி பார்க்கும்போதும் அது ஓகே, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த மூவி அவ்வளோ செட் ஆகும்னு சொல்லுவாங்க. எனக்கு பார்க்கும்போது மூவி சூப்பரா இருந்துச்சு. முக்கியமா இந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் கூட சூப்பரா இருக்கும். புதுசா அதுல விஷன்ட்டு ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதே மாதிரி ஸ்கார்லெட் விட்ச், குவிக் சில்வர் அவங்களும் காட்டியிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து ஆட்மன் மூவியும் பார்த்தேன். ஓகே, அது அது ஓரளவுக்கு நல்லா சூப்பரா இருந்த மூவியாக இருக்கும், நல்ல காமெடியாகவும் இருக்கும். அதுக்கடுத்ததான் நம்ம தலைவி என்ட்ரி, கேப்டன் அமெரிக்கா சிவில் வார். ஸோ அந்த இதுக்கு நான் ட்ரெய்லர் போட பார்த்துட்டு இருந்தேன். டிவி அவ்வளோ போடவே இல்லை. நான் பார்க்கும்போது அவ்வளோ போடலை. அதுக்கப்புறம் தான் உட்காந்து திருப்பி ஃபோனில் ட்ரெய்லர் உட்காந்து டவுன்லோட் பண்ணி உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அதில் பார்க்கும்போது எனக்கு செம ஷாக்கிங். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி அமேசிங் ஸ்பைடர்மேன் 2 பார்த்துட்டேன். ஸோ இந்த மூவி ட்ரெய்லர்லேயும் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஸ்பைடர்மேன் வருவான். நான் வந்து எனக்கு புது ஸ்பைடர்மேன் கேஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. நான் அந்த அமேசிங் ஸ்பைடர்மேன்ல வர ஆண்ட்ரூ கார்ஃபீல்டு தான் வராம போலன்னு சொல்லிட்டு புது சூட்ல கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹைப்டா இருந்தேன். ஓ மாசு, அந்த அமேசிங் ஸ்பைடர்மேன் 2 வந்துட்டானா, எப்படி இதுல கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா மூவி, அந்த மூவிக்கும் ஆஸ் யூஷுவல் வீட்டுல போக விடல. வெயிட் பண்ணி பாக்குற நிலைமை தான் வந்துச்சு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு மறுபடியும் இல்லடா புது ஸ்பைடர்மேன் காட்டியிருக்காங்கடா, ரொம்ப சின்ன பையனா இருக்கான்டா வேற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டான் அந்த ஸ்பாயிலர் ஃப்ரெண்டு. ஸோ அதுக்கப்புறம் அந்த மூவிக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த மூவியை உட்காந்து பார்த்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் டீம் பிரிச்சு வச்சிருந்தாங்க, டீம் கேப்பா டீம் அயன்மேன்ட்டு. நான் வந்து என்னதான் நான் ஒரு ஸ்பைடர்மேன் கண்ணியா இருந்தாலும் எனக்கு அந்த மூவி பார்க்கும்போது நம்ம கேப்டன் அமெரிக்கா சைடில் தான் நியாயம் இருக்கு. ஸோ நம்ம டீம் கேப்டன் தான் இருக்குன்னு சொல்லிட்டு டீம் கேப்டனாக இருந்தால் அதே மாதிரி டீம் கேப்டனும் ஜெயிச்சிருச்சு சொல்லலாம். ஆக்சுவலாக டீம் கேப் இல்லை டீம் அயன்மேனும் இல்லை, ஜீமோ தான் ஜெயிச்சான் அப்படி வேணா சொல்லலாம். So அந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு செம ஹிட்டு. அதே மாதிரி எனக்கும் வந்து அந்த மூவி ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட உட்காந்து ரீவாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் அந்த படம்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸ்பைடர்மேன் ஹோம் கம்மிங்கு, டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு, அதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்து எந்த படமுமே எனக்கு வந்து தியேட்டரில் போய் பார்க்க வாய்ப்பு கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் தான் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் ட்ரெய்லர் வந்தது. ஸோ டிவியில் போடுறாங்க, நான் வந்து பார்க்குறேன். ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா நிக்கிரியோட டைலாக் தான், தேர் வாஸ் அன் ஐடியான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும். அதுமாதிரி அந்த ட்ரெய்லர் ஃபுல்லாகவே கூஸ் மூமெண்ட்ஸ் தான். ஹல்க் பஸ்டர் வந்திருப்பான், வார் மிஷின் வந்திருப்பான், தேனோஸை ஃபுல்லா நிறைய காட்ட ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அது வரைக்கும் பாத்தீங்கன்னா சும்மா குட்டி குட்டீஸா தான் பண்ணிருப்பாங்களா. இதுல வந்து ஃபுல் ஃபோர்ஸா வில்லனா வரான் வேற. அதே மாதிரி வித்தியாசமான லொகேஷன்ல காட்டுறாங்க, வக்காண்டா காட்டுறாங்க. அடுத்து வேற என்னமோ ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட்லாம் இருக்குது. போச்சு, மாசா இருக்க போகுது. அயன்மேன்லாம் அவன் இடத்துக்கு போய் சண்டை போட போறான் போலன்னு சொல்லிட்டு நல்லா ஒரு பயங்கர ஹைப்ல இருந்தேன் நான். அட்லீஸ்ட் இந்த படத்துக்காச்சும் கண்டிப்பா போயே ஆகணும்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க போவாங்களா பார்த்துருக்கேன். அப்போ வந்து என்னோட ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் போகலான்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணி பக்காவா இருந்தது. கடைசி நேரத்துல என்ன பண்ணிட்டாங்க, இல்ல மச்சான் நாங்க நாங்க மட்டும் போறோம், நீ வேணாம்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்திட்டு போயிட்டாங்க. டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க என்கிட்ட சொல்லாமலே. டக்குன்னு டிக்கெட் வந்துச்சு, நாங்க புக் பண்ணிட்டோம், உங்ககிட்ட கேட்க மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாங்க. ஸோ நான் வந்து ஒரு 2 நாள் உட்காந்து வெக்ஸைல உட்காந்துருந்தேன். இருந்த ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாங்க, அவங்களும் என்னை விட்டுட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது சரி எங்க வீட்டுல வந்து எப்படியோ தோணிடுச்சு, சரி பாவம் கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு
ஒரு வழியா எனக்கு டிக்கெட் புக் பண்ணாங்க. அப்போ வந்து நானும் எங்க அம்மாவும் தான் போனோம். என் தங்கச்சிலாம் வரலன்னு சொல்லிட்டா. ஸோ அப்போதான் கரெக்டா நான் வந்து 10th படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி மூவிக்கும் டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு. மூவிக்கும் போறேன். எல்லாரும் அவன் அவன் ஃப்ரெண்ட்ஸு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வரான். நான் உட்காந்து எங்க அம்மாவை கூட்டிட்டு போறேன் அவெஞ்சர்ஸ் மூவிக்கு. அவங்களும் விருப்பம் இல்லாம சரி பையனை தனியா அனுப்ப வேணாம்னு சொல்லிட்டு தான் அனுப்புறாங்க. அது எது நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது. என்ன கொடுமை. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு இங்கிலீஷ் மூவிக்கு போற மாதிரி சொல்லிட்டு செம எக்ஸைட்டடா உட்காந்து போறேன் நான். எங்கன்னா சத்யம் தியேட்டருக்கு தான் போறேன். நான் வந்து போனதே ஒரு தேர்ட் டேவோ ஃபோர்த் டேவோ தான். அப்பவே பாத்தீங்கன்னா தியேட்டர் நல்லா ஹவுஸ்ஃபுல்லா சூப்பரா இருந்துச்சு. ஸோ போய் உட்கார்ற ஸ்டார்டிங்ல இப்போ பாத்தீங்கன்னா தேனோஸ் என்ட்ரி. சரிப்பா பயங்கரமா இருக்கு போதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி தேனோஸ் அதுக்கு போயிட்டு இன்னும் அதுக்கு அடி வாங்குறான். பயங்கரமான வில்லம் போலுன்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சுட்டே இருக்கேன். சட்டுன்னு லோக்கியை போட்டு தள்ளிட்டாங்க. நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். என்னடா இது ஆரம்பமே இவ்வளவு மோசமா இருக்குது. லோக்கியை போட்டு தள்ளிட்டாங்க. இவனை எப்படி டிஃபீட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நான் உட்காந்து யோசனையில பார்த்துட்டு இருக்கேன் நான். அதே மாதிரி மூவி ப்ரோக்ரஸ் ஆகுது. அதே மாதிரி நியூயார்க் ஃபைட் சீனும் பயங்கரமா இருந்தது. முக்கியமா இந்த நேனோ சூட்டு இதா இருக்கட்டும். எனக்கு அப்பவும் சரி இப்பவும் சரி எனக்கு வந்து அந்த நேனோ சூட் அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் ஆகலன்னு சொல்லலாம். ஏன்னா அது வந்து எப்படி சொல்றது, ஏதோ ஒரு வெனம் சூட்டு போட்ட மாதிரி இருந்தது. நேனோ டெக்னு சொல்றாங்க, ஓகே புரியுது. அது வந்து அந்த சூட்டப் வந்து சூட்டப் ஓகே ஓரளவுக்கு நல்லா இருந்தது. ஆனா அந்த சூட் டிசைன் தான் எனக்கு ஒரு பிடிக்கவே இல்லை. உண்மை ஏதோ மேல ஏதோ சும்மா ட்ரெஸ் போட்ட மாதிரி இருந்தது தவிர ஒரு அயன்மேன் ஆர்மர் போட்ட மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகல. என் கேம்ல அது சரி பண்ணிருப்பாங்க. ஆனா வந்து இன்ஃபினிட் வரல எனக்கு என்னமோ அது செட் ஆகல. அதே மாதிரி இந்த ஹெல்மெட் லுக்கும் சரி, அது வந்து அப்படியே மேல ஏதோ ஒட்டி தச்சு வச்ச மாதிரி இருக்கும். இந்த எப்படி இந்த டாமினன் ஸ்பைடர்மேனுக்கு வந்து அவனோட ஸ்பைடர்மேன் சூட் வந்து எப்படி மேல ஏதோ பெயிண்ட் அடிச்சு விட்ட மாதிரி இருந்ததோ, அதே மாதிரி இவனுக்கு வந்து அயன்மேனுக்கு வந்து திக்கான ஆர்மர் போட்ட மாதிரி இல்ல. என்னமோ ஏதோ மேல சும்மா Dress போட்டு வந்த மாதிரி இருக்கும் அது. அது இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். எனக்கு வந்து இப்போ வரைக்குமே கூட அதை பார்க்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு செட் ஆகல. ஆனா அந்த ஃபைட் சீன் எல்லாம் சூப்பரா இருக்கும். நடுவில் ஸ்பைடர்மேன் என்ட்ரியா இருக்கட்டும், அதுமாதிரி அந்த ஃபைட் சீன் ஓரளவுக்கு நல்லா போச்சு. ஸோ அதுக்கு அடுத்து தான் வாண்டாவும் விஷனும் அவங்க சீன் வரும். நான் வந்து பார்த்துருக்கேன் யார் அது புது ஆளா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன். அப்புறம் தான் பார்த்தா அது விஷன். என்னடா அவன் மனுஷன் மாதிரிலாம் உருமாற முடியுமா? அப்ப எதுக்கு ரோபோட்டா இருக்கான்? ஃபுல்லா மனுஷனாவே இருக்க வேண்டியதுலாம் தோணிட்டு இருந்தது. ஸோ அது அந்த சீன்ல பாத்தீங்கன்னா இவன் அடி வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கு. ஏன்னா கேஜா ஃபால்டான்ல பயங்கரமா காட்டியிருப்பாங்க. இவனுக்கு திடீர்னு அடி வாங்கினோடனே ஐயோ சீக்கிரம் நடந்தா வாண்டா நீயாச்சும் ஹெல்ப் பண்ணிட்டீன்னு சொல்லிட்டு அது பார்த்துருக்கேன். அப்பதான் கரெக்டா தலைவன் என்ட்ரி கேப்டன் அமெரிக்கா மாஸ்டா ட்ரெயின் ஓடும் பின்னாடி நின்றுட்டு இருப்பான். யாரா அவன் ஒளிஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் இந்த வில்லன் சைட்ல இருந்து ஒரு ஸ்பியரை தூக்கி எறிவாங்க. மாச தலைவன் பிடிச்சி அந்தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இன்ட்ரோ கொடுப்பான். ஸோ அது வந்து ட்ரெயிலர்ல லைட்டா ட்ரீட் பண்ணிருப்பாங்க. அவன் வந்து ஏதோ பயங்கரமா தாடியோட இருக்கிற மாதிரி. என் ஃப்ரெண்டுக்கு எனக்கு போட்டியில இருந்தது யார் பயங்கரமா தாடி வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையில் பாத்தீங்கன்னா தாடியில சும்மா இந்த பூனை முடி மாதிரி தான் இருக்கும் கொஞ்சோண்டு. அதை யார் அதிகமா வளர்க்குறேன்னு சொல்லிட்டு போட்டியில வச்சுட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஃபைட் சீன்லாம் போது அதில் உட்காந்து பார்த்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் இந்த மூவி ஆஸ் ஹோலாவே சூப்பரா இருக்கும். இந்த ஃபைட் சீனா இருக்கட்டும், இந்த மூவில எங்கேயுமே எனக்கு வந்து லேகா இருக்கட்டும் எந்த இடத்துலயும் போர் அடிக்கல. உட்காந்து ஃபர்ஸ்ட் டைம் வர அவெஞ்சர்ஸ் மூவி பாக்குறேன்னா உட்காந்து திருப்பி திருப்பி போட்டேன். வந்து எல்லா ஃபைட் சீனையும் உட்காந்து ரசிச்சு பார்த்துட்டு இருந்தேன் நான். எங்க அம்மாவுக்கு வந்து அது வரைக்குமே என்ன இங்கிலீஷ் படத்துக்கு வேற கூட்டின்னு போறான் ஐயோ கஷ்ட கஷ்டம் சொல்லிட்டு இந்த மாதிரி அன்னீசியா இருந்தாங்க. ஆனா மூவி பார்க்க பார்க்க அவங்களுக்கு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சது. நான் வந்து கிளைமேக்ஸ் ஃபைட் சீன்ல வந்து ஜெயிச்சிருவாங்க தான் நினைச்சேன். என்னடா தேனஸ் எவ்வளவு பெரிய வில்லனா இருந்தாலும் அவெஞ்சர்ஸ் ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கேன். அப்பதான் இந்த ஃபைட் சீன் தேனஸ் அயன்மேன் நானும் பார்த்துருக்கேன். போடு மாசு செம்மையா இருக்கு ஃபைட் சீன்னு சொல்லி முடிக்கல அதுக்குள்ள அயன்மேனை வந்து குத்திடுவான் தேனஸ். என்னடா இது ஐயோ சாக போறானா சேச்சா அப்படிலாம் இருக்காது ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு நம்பிக்கையோட இருந்தேன் ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி டாக்டர் செஞ்சு அவனோட டைம் ஸ்டோனை கொடுத்துருவான். கொடுத்து முடிச்சு அடுத்து ஸ்ட்ரைட்டா இங்க வக்காண்டாக்கு வருவான் தேனஸ். சரி இந்த ஃபைட்ஸ் இன்னும் மாசா இருக்கும்னு பார்த்தா எல்லாம் ஸ்லோ மோஷன்ல இருக்கும். அவன் பாட்டு ஈஸியா எல்லாரையும் தட்டு தட்டு தட்டி விட்டுருவான். அந்த ஒரு எமோஷனல் சீன் பயங்கரமா இருக்கும். வாண்டாக்கும் விஷயனுக்கும் நான் ஸ்டார்டிங் நினைச்சது இதுனா ரோபோட்டு பொண்ணு லவ் பண்றாங்க ஐய அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா அந்த கிளைமேக்ஸ்ல அவங்க எமோஷனல் சீன் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அப்பா இதே சித்ராதரான்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் நான். ஆனா கடைசியில எப்படியோ வாண்டா கையாலேயே விஷன் சாகுற மாதிரி முடிஞ்சிடும்.
அவள்தான் தேனஸ் தோத்துறான், இப்போ எல்லாரும் வந்து அவனை போட்டு பொழக்க போறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போதான் தலைவன் வந்து அவன் மாஸ்டர் மைண்ட் யூஸ் பண்ணி டைமே என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும்டான்னு சொல்லிட்டு அவன் டைம் ஸ்டோன் டாக்டர் ஸ்டேஜ்ல இருந்து வாங்கின டைம் ஸ்டோனை யூஸ் பண்ணி டைம் ரிவர்ஸ் பண்ணி விஷனை கொண்டு வந்துடுவான். டக்குன்னு அவன் தலையை நசுக்கி ஸ்டோனை உருவி போட்டவனே நான் ஷாக்கிங்ல இருக்கேன். என்னடா இது, அவளாச்சும் ஏதோ எமோஷனலா தான் சாவடிச்சா, இவனை கருணை கொடூரமா சாவடிச்சிட்டான்னு சொல்லிட்டு நான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். ஐயோ, இதுக்கு மேல என்ன பண்ண போறான், ஜெயிச்சிருவான் போலியேன்னு சொல்லிட்டு பார்க்கும்போதுதான் கடைசி நம்பிக்கையா தார் வரான். இவன் தேனஸ் ஒரு பக்கம் அவன் இன்ஃபினிட்டி கார்னட் வச்சு பிளாஸ்ட் பண்றான், அதே மாதிரி தார் அவன் ஸ்டாம் பிரேக்கர் தூக்கி அடிக்கிறான். கடைசியில தார் வந்து அவன் ஸ்டாம் பிரேக்கரை வச்சு தேனஸ் நெஞ்சிலே குத்திடுவான். போட அவ்வளவுதான், தேனஸ் காலி டானின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணி முடிக்கல, அதுக்குள்ள தேனஸ் ஸ்னாப் பண்ணுவான். ஸ்னாப் பண்ணி முடிச்சோன்னா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சோல் ரெலமுக்கோ ஏதோ ரெலமுக்கு போயிடுவான்னு நினைக்கிறேன். அங்க உட்காந்து சின்ன வயசு கம்மரை உட்காந்து பார்த்துட்டு இருப்பான். அப்போ அந்த டைலாக் பார்க்கும்போது எனக்கு வந்து அது தேனஸோட அந்த இன்டென்ஷன் புரிஞ்சுது. அவன் எதுக்கு இவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்றான்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஹோல் மீனிங்கா அந்த ஒரு இதுல கத்துக்கும். வாட் டிட் இட் காஸ்ட்னு சொல்லிட்டு கமோரா சொல்லும்போது எவ்ரி திங் சொல்லும் போது அவன் கண்ணுல இந்த பெயின் தெரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் ஓடனே திருப்பி வக்காண்டால சீன் காட்டுவாங்க. அவன் வந்து இன்ஃபினிட்டி கான்லெட் ஃபுல்லா அப்படியே பொசுங்கி இருக்கும். நான் உட்காந்து பயங்கர ஷாக் உட்காந்து தேட்டர் அப்படியே ஃபுல் சைலன்ஸ்ல இருக்கு, என்னடா இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அவன் உடனே போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடுவான். இவங்க ஒரு பக்கம் ஒவ்வொருத்தரா வந்து மறைஞ்சிட்டே இருப்பாங்க, டஸ்ட் ஆகிட்டே இருப்பாங்க. அதுல எல்லா டஸ்டும் ஆகும்போது முக்கியமான எனக்கு ஹார்ட்டே உடஞ்சி போன டஸ்ட் சீன்னா அந்த ஸ்பைடர்மேன் இதுதான். அவன் வந்து அழுதுகிட்டு மிஸ்டர் ஸ்டார் நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்து கதறி அழுகுறான். என்னை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுவான். நான் உட்காந்து திரும்பி திரும்பி அழுதுட்டு இருக்கேன். எங்க அம்மா பாக்குறாங்க, என்னடா இது படம் தான்டா, ஏன்டா அழுவாதுன்னு சொல்லிட்டு சமாதானம் பண்றாங்க. நான் உட்காந்து திரும்பி திரும்பி அழுதுட்டு இருக்கேன், ஸ்பைடர்மேன் போயிட்டானேன்னு சொல்லிட்டு. கடைசியில டேனஸ் வந்து சன்செட்டை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு உட்காருவான். என்னடா அது வில்ல ஜெயிச்சிட்டானே, அஜ்ஜோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கேன். கிளம்பலான்னு பார்க்கும்போது தான் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல என்ன வெயிட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு போது அப்பதான் சொல்றாங்க பக்கத்துல, இல்லப்பா இதுக்கப்புறம் ஒரு சீன் வரும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி சொல்லிட்டு நானும் வெயிட் பண்றேன். வெயிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் போஸ்ட் கிரெடிட் சீன் வருது. எதுனா நியூயார்க்ல வந்து நிக் ஃபியூரியும் ஹில்லும் கார்ல போயிட்டு இருப்பாங்க. ஸோ போயிருக்கும்போது திடீர்னு எல்லாமே கிராஷ் ஆக ஆரம்பிக்கும். ஹெலிகாப்டரு கார் எல்லாம் கிராஷ் ஆகும்போது இவங்க வெளியே வந்து என்னன்னு பார்த்துருக்கும் போது மரியா ஹில்லும் டஸ்ட் ஆயிடுவாங்க. உடனே போச்சு, இதுதான் பயங்கரமான த்ரெட்டுன்னு சொல்லிட்டு அவனும் மிக்சூரியும் அவனோட அந்த மெசஞ்சர் மாதிரி ஒன்று இருப்பான், அதை எடுத்து ஆன் பண்ணுவான். அதுக்குள்ள அவனும் டஸ்ட் ஆயிடுவான். அதாவது ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்லயும் சரி, அவெஞ்சர்ஸ் ஒன்லயும் சரி, அப்போல்லாம் யூஸ் பண்ணாதான் இப்போதான் யூஸ் பண்றான். அதை யூஸ் பண்ணி கீழே போடுறான். கரெக்டா அந்த சிம்பிள் காட்டுறாங்க. எனக்கு புரியலன்னா இது ஸ்டார் சிம்பிள் மாதிரி இருக்கு. ஓகே, அடுத்த படம் வரப்போகுது போல. ஓகே, தேனஸே திருப்பி வந்து போட்டு தள்ளுவான்டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் உட்காந்து திருப்பி கேப்டன் மார்வல் படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த படத்துக்கும் நான் போனேன். அப்போ வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வரேன்னு சொல்லியிருந்தான். நானும் சரி அவன் கூட போலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கடைசி நேரத்துல வந்து எங்க அப்பா டிக்கெட் எடுக்கலாம் போயிட்டாரு. டிக்கெட் போயிட்டு அவனுக்கு ஒரு தடவை ஃபோன் கேட்டு எடுக்குடான்னு சொல்லிட்டு சொல்றாரு. நானும் ஃபோன் பண்றேன், அவன் வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கல. நானும் ரெண்டு மூணு வாட்டி ஃபோன் பண்றேன். அதுக்கப்புறம் தான் எடுத்துட்டு இல்லடா நான் வரலடா சாரிடான்னு சொல்லிட்டான். நான் வந்து எங்க அப்பா கிட்ட சொல்றேன், அவன் வரலன்னு சொல்லிட்டான். சரி ஆனா ஒழுங்கா டிவில பார்த்துன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சொல்லிட்டு வச்சிட்டேன் நானு. வச்சதுக்கு அப்புறம் எங்க அப்பா வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்து எந்த டிக்கெட்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. பார்த்தா என்ன வந்து தனியா அனுப்புறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம். தனியா போயிட்டு வா பரவாயில்ல, எவ்வளவு நாள் தான் இப்படியா இருப்ப, தனியா போயிட்டு வா பழகிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ நானும் உட்காந்துட்டு சைக்கிள்லயே போவேன். எங்க வீட்டுல இருந்து சத்தியம் தேட்டருக்கு சைக்கிள்லயே போயிட்டு அங்க பார்க் பண்ணிட்டு கேப்டன் மார்வல் பார்க்க போறேன். எல்லாரும் பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்போட இல்லைன்னா அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட தான் போயிருப்பாங்க. கப்புள்ஸா போயிருப்பாங்க. நான் வந்து உட்காந்து தனியா விளையாடி உட்காந்து பக்கத்துல உட்காந்துருக்கேன். அந்த மூவி பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜா தான் இருக்கும். அந்த அளவுக்கு பயங்கர பில்டப்லாம் இல்லை. அது வந்து டிவிலே பார்த்துப்பேன். தேவையில்லாம இவங்க காசு வேஸ்ட் பண்ணி டிக்கெட் வாங்கி வந்துட்டேன். ஸோ அதுக்கு அடுத்து ஆண்ட் அந்த வாஸ் மூவி வந்துச்சு. அது வந்து நான் இது உட்காந்து டிவி எல்லாம் பார்க்கல. ரிலீஸ் ஆனப்போ உட்காந்து இசை.com ஒரு வெப்சைட் இருக்கும். அப்போ வந்து எனக்கு இந்த டொரண்ட்லாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ரெண்டு வெப்சைட்னா இசை மினி, இசை டப். இசை மினி.comல வந்து தமிழ் படம்லாம் ரிலீஸ் ஆகும். அது லோ குவாலிட்டியில இருக்கும், 300 MB 400 MBல. அதே மாதிரி இசை டப்னு ஒரு வெப்சைட் இருக்கும். அது என்ன இங்கிலீஷ் மூவி தமிழ் டப்ல இருக்கும். ஸோ அதே மாதிரி ஆண்ட்மேன் மூவியும் ரிலீஸ் ஆனப்போ, சாரி ஆண்ட்மேன் அந்த வாஸ் மூவி ரிலீஸ் ஆனப்போ வெப்சைட்ல டெவலப் பண்ணி உட்காந்து பார்த்துட்டு அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த போஸ்ட் கிரெடிட் சீன்ல அவங்களும் டஸ்ட் ஆயிடுவாங்க. என்னடா இவங்களும் டஸ்ட் ஆயிட்டாங்க, ஓகே இதுவும் அவங்க அங்க சண்டை போட்டு போது கரெக்டா இவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அடுத்த அவெஞ்சர்ஸ் என் கேமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்.
ஸோ ஃபைனலி 1 இயர் கழிச்சு அவெஞ்சர்ஸ் என்கேமோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது. ஸோ ட்ரெய்லர் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அயன்மேன் வந்து நெபுலா கூட அந்த ஸ்பேஸ்ஷிப்ல தனியாக இருப்பான். ஸோ அந்த ஸ்டார்டிங் ட்ரெய்லரே பார்த்தீங்கன்னா ரொம்ப சேடாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அவன் வந்து சாப்பாடு இவ்வளோ நாள்ல தீர்ந்துருச்சு, தண்ணி இவ்வளோ நாள்ல தீர்ந்துருச்சு, இன்னும் ஆக்சிஜன் இன்னும் ஒரு 3 நாள் தான் இருக்கும் போல. இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு சோகமான ஸ்பீச் கொடுப்பாரு அவன் ஒய்ஃபுக்கு. நினச்சேன் என்னடா இது ஸ்டார்டிங்ல அயன்மேனை போட்டு தள்ளுறாங்களோன்னு சொல்லிட்டு நான் அவர் பயந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ட்ரெய்லரும் போகுது. நடுவில் அயன்மேனை ஒரு வழியாக காமிச்சிருவாங்க. அந்த டைம் மிஷின் சூட்ல எல்லாரும் நடந்து போவாங்கல்ல. ஸோ அந்த இதில் காமிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு நிம்மதி வந்தது. எப்போ நல்ல வேலை அயன்மேன் சாகலைன்னு சொல்லிட்டு. கடைசியில பாத்தீங்கன்னா ஆண்ட்மேனோட இன்ட்ரோ இருக்கும். இவன் எப்படா வெளியே வந்தான்னு ஒரு யோசிச்சுட்டு இருப்பேன். ஸோ இந்த மூவி பயங்கரமா இருக்க போகுதுன்ட்டு பயங்கர ஹைப்ல இருந்தேன் நான். அதே மாதிரி எந்த அளவுக்கு ஹைப்ல இருந்தனோ அதே அளவுக்கு யூடியூப்லயும் பயங்கர தியரிஸா வந்துட்டு இருந்தது. இந்த மாதிரி பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. மோஸ்ட் ஆஃப் த தியரிஸ் பாத்தீங்கன்னா டைம் ட்ராவல் பத்தியே தான் இருந்தது. அதாவது அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார்ல வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து தேனோஸ் டைம் ஸ்டோன் கொடுப்பான்ல. ஸோ அந்த டைம் ஸ்டோன் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் டைம் ஸ்டோன் இல்லையா. அதாவது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து அவரு கிட்ட வந்து ஒரிஜினல் டைம் ஸ்டோன் இருக்கும். அந்த டைம் ஸ்டோன் யூஸ் பண்ணி டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்ல இருந்து ஒரு டைம் ஸ்டோன் எடுத்துட்டு வந்துருவாரு. ஸோ இப்போ வந்து அவர்கிட்ட 2 டைம் ஸ்டோன் இருக்கும். அவரோட ஒரிஜினல் டைம் ஸ்டோன் அப்புறம் பாஸ்ட்ல இருந்து எடுத்து வந்த டைம் ஸ்டோன். தேனஸ்ட கொடுக்கும்போது அந்த பாஸ்ட்ல இருந்து அந்த அந்த டைம் ஸ்டோன் கொடுத்துருவாரு. கொடுத்துட்டு இப்போ இவர்கிட்ட ஒரு டைம் ஸ்டோன் இருக்கும்ல. இவர் டஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அயன்மேன் வந்து அதுல இருந்து அந்த டஸ்ட்ல இருந்து தேடி கண்டுபிடிச்சு அந்த ஐயா பாகமோட்டோ எடுக்கிற மாதிரியும் அந்த அகமோட்டோக்குள்ள ஒரிஜினல் டைம் ஸ்டோன் இருக்கிற மாதிரி வரும். அந்த டைம் ஸ்டோன் யூஸ் பண்ணி தான் டைம் ட்ராவல் பண்ணுவாங்க. அதுக்கு டைம் மிஷின் வந்து அவன் இந்த சின்ஃபினிட் வார்ல அந்த டுவார்ஃப் வருவான்ல அவன்கிட்ட போய் அதுக்கான மிஷினும் அதே மாதிரி அவனுக்கு ஒரு அயன்மேனுக்கு ஒரு கான்லெட்டும் ரெடி பண்ணி தர சொல்லி தருவாங்க. ஸோ அதே மாதிரி டைம் ட்ராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு போய் மீதி 5 ஸ்டோன் இருக்கும்ல ஆல்ரெடி டைம் ஸ்டோன் பாஸ்ட்ல இருந்து எடுத்தாச்சு. அதே மாதிரி இந்த அவெஞ்சர்ஸ் 2012 வந்ததுல அந்த அவெஞ்சர்ஸையும் கூட்டிட்டு வர மாதிரி ஸ்டோரி போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி செட்பிக் வேற ஒரு லீக் ஆயிருந்தது. இந்த மாதிரி அவெஞ்சர்ஸ் 2012 காஸ்டியூம்ல இருக்கிற மாதிரியும் அதுவும் ட்ரெய்லர்லயும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சீன் வரும். அந்த அயன்மேனும் கேப்டன் அமெரிக்காவும் ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்க. அதுல கேப்டன் அமெரிக்கா வந்து அவரோட பழைய யூனிஃபார்ம்ல இருப்பாரு. அவெஞ்சர்ஸ் 1ல வந்த யூனிஃபார்ம். ஸோ எல்லாம் என்ன பண்ணுங்க அந்த பழைய அவெஞ்சர்ஸ் கொண்டு வருவாங்க. ஸோ எல்லாம் டபுள் டபுளா இருக்க போறாங்க. படம் அது சரி வெறித்தனமா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பயங்கர ஹைப்ல இருந்தேன் நான். ஆனா மூவில பாத்தீங்கன்னா மோரல்லஸ் அந்த தியரிஸ்ல தான் என்ன ஒரு சில சேஞ்சஸ்லாம் இருக்கும். ஸோ 50-50 மூவில வந்த மாதிரியே ப்ரைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மூவிக்கு வந்து நான் வந்து கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோதான் போடணும்னு சொல்லிட்டு புது ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைச்சாங்க. ஸோ அதே மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஸோடையும் டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு. சத்தியம் தேட்டர்ல அதுவும் செகண்ட் டேவோ தேர்ட் டேவோ தான் போற மாதிரி இருந்தது. ஆனா ஸ்பாய்லர்லாம் ஃபுல்லா அவாய்ட் பண்ணிட்டேன் நான். ஒரு ஸ்பாய்லரும் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர காஷன்ல இருந்தேன் நான். அதே மாதிரி ஸ்பாய்லர் அந்த அளவுக்கு எதுவும் நான் பார்க்கல. அந்த அளவுக்கு யாரும் நெருங்க விடாம பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி தேட்டருக்கும் போற ஃப்ரெண்ட்ஸோட பயங்கர ஹைப்ல உட்காந்துட்டு இருக்கேன். ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஹாக்கை சீனோட ஸ்டார்ட் ஆகுது. ஆமால இவனை மறந்துட்டோமே. அவன் இன்ஃபினிட்டி வார்ல வந்திருக்கவே மாட்டானே. இவனாச்சும் சொல்லுவோம். அப்புறம் தான் அந்த ஹாக்கா இன்ட்ரோ சீனு அதே மாதிரி அவன் ஃபேமிலி மறையிற சீன் போகும். ஸோ அதுக்கப்புறம் அயன்மேனோட அந்த சீன் வரும். ட்ரெய்லர்ல காட்டின அந்த ஃபர்ஸ்ட் சீன். ஸோ ஓகே அயன்மேன் என்ன ஆக போறாரோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியில கேப்டன் மார்வல் வந்து காப்பாத்துற மாதிரி முடிஞ்சது. ஸோ இந்த மீதி இருக்கிற அவெஞ்சர்ஸ்ல ஒன்னா சேர்ந்து டேனஸ் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு அவனை கண்டுபிடிச்சு போய் ஃபைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாம் ப்ரிப்பேர் ஆகுறாங்க. அவெஞ்சர்ஸ் டைட்டில் கார்டும் போடுறாங்க. எல்லாம் விசில் அடிக்கிறோம். ஸோ அதே மாதிரி அந்த டேனஸ் இருந்த அந்த கார்டன் இதுக்கும் போறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தேனஸையும் காட்டுறாங்க. தேனஸ் வந்து ஒரு எல்லாம் ஃபைட்டையும் முடிச்சுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி உட்காந்துட்டு சமையல் செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ சர்ப்ரைஸ் அட்டாக் கொடுத்து அவனை லாக் பண்ணி ஒரு நிமிஷம் வேஸ்ட் பண்ணாம டக்குன்னு தார் வந்து அவன் கையை வெட்டிடுவான். அந்த சீன் பார்த்த உடனே என்னடா இது ஸ்டார்டிங்லயே இவன் கை போயிடுச்சு. தலைவன் ஊருக்கு என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தேனா சொல்றேன் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் அழிச்சிட்டேன்னு சொல்லிட்டு நானும் ஒரு ஐயோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஓகே அப்போ டைம் டிராவல் பண்ணி ஃபாஸ்ட்ல இருந்து கொண்டு வரது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். அது மாதிரி பேசிட்டு இருக்கும்போது நடுவில் திடீர்னு தார் வேற தேனஸை வெட்டிடுவான் தலைய. நான் வந்து செம ஷாக்ல இருக்கேன். மூவி ஸ்டார்ட் ஆகி ஒரு 30 மினிட்ஸ் தான் இருக்கும். அதுக்குள்ள தேனஸ் செத்துட்டானே. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நான் வேற உட்காந்துட்டு இருக்கேன் நான். ஸோ எல்லாம் அதே மாதிரி எல்லாம் திருப்பி வரத்துக்கு போயிடுவாங்க. 5 இயர்ஸ் டைம் பீரியட் போகுது. போயிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லாம் சும்மா ரிலேட்டட் காட்டுவாங்க.
அப்பதான் ஆண்ட்மேன் வெளியே வருது. ஸோ அப்படியே மூவி போது நானும் உட்காந்து பார்த்துட்டு இருந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் கிளைமேக்ஸ் ஃபைட் சீனு. இது வரைக்கும் எந்த படத்துக்கும் அந்த அளவுக்கு நான் கத்திருப்பேனான்னு தெரியாது. அதுவும் முக்கியமா கேப்டன் அமெரிக்கா வந்து அந்த தாரோட மியல்நீரை தூக்குற சீன் இருக்குமே, அது வந்து நிறைய ஃபேன் தியரிஸ்ல போயிட்டு இருந்தது ஆல்ரெடி. இது மாதிரி மியால்நீர் வந்து கேப்டன் அமெரிக்கா லிஃப்ட் பண்றாரு அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அதை சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் என்னன்னா இல்ல அவர் வந்து அயன்மேனுக்கு துரோகம் பண்ணி பக்கியை காப்பாத்திட்டாரு, ஸோ அவர் வந்து அந்த வர்த்தினஸ் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி நானும் அப்படியே பொறுமையா பார்த்துட்டு இருக்கேன். தேனோஸ் வந்து ஸ்டாம் பிரேக்கரை வச்சு தாரை சொருகிட்டு இருப்போம். அந்த பக்கம் மியால்நீர் தூக்கம் நான் வந்து கெஸ் பண்ணல. தார் தான் பண்றான் போதுன்னு நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டக்குன்னு கேப்டன் அமெரிக்கா அந்த மியால்நீரை தூக்கும் போது தேட்டரே பார்த்தீங்கன்னா காது கிளியிற அளவுக்கு வாய் கிளியிற அளவுக்கு உட்காந்து கத்திட்டு இருந்தோம். நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தொடர்ந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு உட்காந்து கத்தி தொண்டை கத்துன மிச்சம் தான். அந்த அளவுக்கு பயங்கர சத்தமா இருந்தது தேட்டரு. அதே மாதிரி அந்த ஃபைட் சீன் முழுக்க பாத்தீங்கன்னா தேட்டரே பயங்கர சத்தமோட தான் இருந்தது. எல்லாரும் உட்காந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெறும் ஸ்பைடர்மேன் படத்துல தான் வந்தது. ஸோ நான் என் லைஃப்லயே ஃபுல்லஸ்டா என்ஜாய் பண்ணி பார்த்த அந்த 3 மூவிஸ்ல இது செகண்ட் மூவி. ஃபர்ஸ்ட் வந்து அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார், அடுத்து அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம். ஸோ அதுக்கு பின்னாடி வருவோம். ஸோ இந்த மாதிரி இந்த மூவி பார்த்துட்டு எனக்கு எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியாம அடுத்த வாரமே திருப்பி டிக்கெட் புக் பண்ணி நானும் எங்க அம்மாவும் போனோம். ஏன்னா அவங்க ஆல்ரெடி இன்ஃபினிட்டி வார் பார்த்துருந்தாங்களே. ஸோ நான் இந்த மாதிரி பயங்கரமா இருக்கு, நான் எதுவும் ஸ்பாயில் பண்றேன் அவங்களுக்கு வேற, போயே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இந்த மாதிரி நானும் கூட்டிட்டு போனேன் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமுக்கு. ஸோ நான் இன்ஃபினிட்டி வார்ல வந்து அழுததுக்கு எங்க அம்மா கிண்டல் பண்ணாங்க. ஆனா இந்த படத்துல நட்டாஷா இறந்ததுக்கு எங்க அம்மாவே லைட்டா கண்ணு கலங்குனாங்க. அந்த அளவுக்கு பயங்கர எமோஷனல் சீன். கமோராவா இருக்கட்டும், ஸ்பைடர்மேனா இருக்கட்டும், அதை விட இந்த நட்டாஷாவோட டெத் சீன் தான் இன்னும் இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா கமோரா என்ன ஒரு 2 மூவி வந்திருப்பாங்களா, ஸ்பைடர்மேன் வந்து திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டான். ஆனா பிளாக் விடோ கேரக்டர் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம கூட வந்தது. அவெஞ்சர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி க்ளோஸ் டு தி ஹார்ட்னு சொல்லலாம். அது நானும் இந்த மாதிரி டிவியில பார்ப்போம். எங்க அம்மா அப்பப்போ பார்ப்பாங்க. இப்போ அந்த கேரக்டர்ஸ்லாம் ஓரளவுக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கும் அந்த படத்துல திடீர்னு இறந்த போது செம்ம இம்பாக்ட்ஃபுல்லா இருந்தது. எங்க அம்மாவும் லைட்டா அப்படியே கண்ணு கலங்குனாங்க. ஸோ அந்த மூவி நான் வந்து 2 டைம்ஸ் பார்த்து பயங்கர என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணி நிறைய தடவை திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருப்பேன் போர் அடிக்கும் போதெல்லாம். ஸோ இதுக்கு அடுத்து ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோமும் ரிலீஸ் ஆச்சு. அதுவும் பார்த்தேன். அதுவும் ஓரளவுக்கு நல்ல மூவியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஃபுல்லா இந்த டிஸ்னி பிளஸ் சீரீஸா வந்துட்டு இருந்தது. அதே மாதிரி பிளாக் விடோ மூவியும் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை. அதுக்கப்புறம் அந்த மூவிஸ் எல்லாமே ஒரு மொக்கையாவா இருக்கும், இல்லைன்னா ஏதாவது ஆவரேஜா தான் இருந்தது. ஷாங்ஸி ஓரளவுக்கு நல்லா இருந்தது. எட்டர்னல்ஸ்லாம் சும்மா பிடிக்கல. ஸோ அதுக்கப்புறம் தான் மெயினா ஸ்பைடர்மேன் நோவே ஹோமுக்கு நான் தியேட்டர்ல போய் பார்த்தேன். ஸோ என்னோட ஒரு பேட் லக் என்னன்னா எனக்கு அப்போதான் எக்ஸாம்ஸ் போயிட்டு இருந்தது. ஸோ நான் வந்து ஒரு 6 days வெயிட் பண்ணுன்ற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்தது. நான் அது வரைக்கும் எப்படியாச்சும் ஸ்பாயில் ஆகாம இருக்கணும், எவனும் ஸ்பாயில் பண்ணக்கூடாதுன்ட்டு பயங்கர கான்சியஸா இருந்தேன். இன்ஸ்டாகிராமே போக மாட்டேன். அப்படியே போனாலும் ஸ்டோரிஸ் எல்லாம் அவாய்ட் பண்றேன். அதே மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஸ் சேட்டையும் அவாய்ட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பையும் அவாய்ட் பண்ணிட்டேன். எனக்கு படத்துக்கு கூப்பிடுனா எனக்கு வாட்ஸ்அப்ல கால் மட்டும் பண்ணு, மற்றபடி மெசேஜ் எல்லாம் பண்றாது தயவு செய்துன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சேன் நான். ஸோ அவ்வளோ காஷியஸா இருந்தேன் நான். லைட்டா ஸ்லிப் ஆயிட்டேன். என்னோட ஒரு பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட் இருந்தான். அவன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எதர்ச்சியா உள்ள போனேன் நான். சரி எதுவும் போட்டிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனோன்னு எடுத்தவொடனே ஆண்ட்ரூ கார்ஃபீல்டோட ஓப்பனிங் சீனை போட்டு வச்சிருந்தான். எனக்கு வந்து செம கோவம் வச்சு நான் தான் ஃபோன் பண்ணி கண்டபடி கேட்டு விட்டேன். கேவலமா அசிங்க அசிங்கமா அந்த அளவுக்கு நான் வாழ்க்கையில கேட்டிருக்கேன் உங்ககிட்ட. ஏன்னா நான் வந்து ஒரு ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் கன்னி. அதை பார்த்த உடனே எனக்கு மனசே உடஞ்சிருச்சு. சார் இதை தேட்டர்ல பார்த்துருந்தா எப்படி இருந்திருக்கும், இவன் ஸ்டேட்டஸ்ல போய் பார்த்துட்டுமே சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கத்துறேன். இதுல இவன் வேற சீனே ஃபுல்லா போட்டுட்டு கீழே கேப்ஷன்ல போடுறான் ஸ்பாயிலர் அலர்ட்னு சொல்லிட்டு. ஆனா போன்ல அன்னைக்கு நல்லா வச்சு செஞ்சுட்டு நான் மனசு ஆற வரைக்கும் உட்காந்து திட்டிக்கிட்டே இருந்தேன். அவனும் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல டெடி விட்றான்னு சொல்ல பார்த்தான். அவனுக்கு அப்புறம் அவனே உணர்ந்துட்டான். சரி நம்ம பண்ண இதுக்கு அவன் இப்படிதான் கேட்க செய்வான், நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது சொல்லிட்டு அவனும் உட்காந்து சொல்றதெல்லாம் கேட்டு வாங்கிட்டு இருந்தான். ஸோ அதே மாதிரி நான் படத்துக்கும் போனேன். ஆனா எனக்கு இன்னொரு செகண்ட் பேட் லக் என்னன்னா படத்துக்கு போகும்போது கால்வாசி தான் கால்வாசி பேர் தான் வந்திருந்தாங்க. முக்கால்வாசி தேட்டரு காக்கா ஓட்டியிருந்தது. ஏன்னா 60 டே வரியா, நான் வேற சத்தியம் தேட்டர்ல அதுவும் பெரிய ஸ்க்ரீனா புக் பண்ணிட்டேன் நான். அட்லீஸ்ட் ஏதோ ஒரு சின்ன ஸ்க்ரீன் போயிருந்த வச்சு தேட்டர் ஓரளவுக்கு ஃபுல்லா இருந்திருக்கும். படம் நல்லா என்ஜாய் பண்ணி தான் பார்த்தேன். ஆனா வந்து அந்த
ஆடியன்ஸோட பாக்குற அந்த ஃபீல் தனி இது. ஏன்னா இப்போ இன்ஃபினிட்டி வாரா இருக்கட்டும், அதே மாதிரி என் கேமா இருக்கட்டும், அந்த ஆடியன்ஸோட ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும்ல, அது வந்து எனக்கு ஸ்பைடர்மேன் நோவே ஹோம்ல இல்லை. ஏன்னா நான் இன்னும் ஒரு 10-20 பேர் தான் இருந்திருப்போமே, அந்த அளவுக்கு கூட்டம் தான் இருந்தது. ஓகே, நல்லா என்ஜாய் பண்ணி தான் பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வேற எந்த படமும் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடா இல்லை. அதுக்கப்புறம் தார் ரேக்னராக் போனேன். அதுவும் டீம் மாதிரி இருந்தது படம். அதே மாதிரி சீரீஸும் இப்போ வர வர ரொம்ப மொக்கையா போகுது. ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் வாண்டா விஷன் பார்த்தேன். அதுலயும் ஃபர்ஸ்ட் 2 எபிசோடு ஓரளவுக்கு ரொம்ப மொக்கையா போகும். போக போக அது சூடு பிடிக்க ஆரம்பிச்சு எப்படா எபிசோடு விடுவீங்கன்னு சொல்லிட்டு நல்லா வச்சு செஞ்சுட்டாங்க. வாரம் வாரம் ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு நெட்ஃபிளிக்ஸ் மாதிரி ஒரே நாள்ல ரிலீஸ் பண்ணிட்டு போகாம ஹைப்ல வைக்கிறேன்னு சொல்லிட்டு வாரம் வாரம் ரிலீஸ் பண்ணி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆக்க வச்சுட்டான். ஏன்னா ஸ்டார்டிங்ல போக போகணும்னு தெரியாது. அந்த எப்போ அந்த ஷோவோட இன்டென்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போதான் வந்து நம்ம அடுத்த வாரம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுல வேற அந்த ஷோ முடியும் போது ப்ளீஸ் ஸ்டாண்ட் பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது போடுவான். அந்த டிவி ஸ்டார்டிங் மாதிரி ஒன்று போடுவான். அதை பார்க்கும்போது ஒவ்வொரு தடவை எரிச்சலா வரும். டேய், அவன் ஒரு வாரம் கழிச்சு எபிசோட் ரிலீஸ் பண்றதுக்கு பரவாயில்ல, இந்த மாதிரி போடுறீங்களே, இதாண்டா ரொம்ப கடுப்பா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வாண்டா விஷயம் நல்லா எனக்கு என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அதே மாதிரி ஃபால்கன் அண்ட் வின்டர் சோல்ஜரும் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தேன். முக்கியமா இந்த எபிசோட் 5-4 நினைக்கிறேன். அந்த யூஎஸ் ஏஜென்ட் வந்து கேப்டனோட ஷீல்டு வச்சு ஒருத்தனை பொழப்புலன்னு பொழந்து ரத்த கரையோட நின்றுவான் பாருங்க. அந்த கிளிஃப் ஹேங்கர் மறக்கவே மாட்டேன் நான். அதுக்கடுத்து எப்படி என்னடா ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் மண்டையை பிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன் நான். ஸோ அதுக்கப்புறம் வேற என்ன, பிளாக் விடோ மூவி ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான். அந்த அளவுக்கு ரொம்ப மொக்கையா தான் இருந்தது. நான் வந்து அல்டிமேட் ஸ்பைடர்மேன் டிஸ்னி போடுறத பார்த்துருக்கேன் நான். ஸோ அதில் வந்து டாஸ்க் மாஸ்டரோட கேரக்டர் சூப்பராக இருக்கும். ஸ்டார்டிங்ல நார்மன் ஆஸ்போனோ இல்லை டாக்டர் ஆக்டேவியஸ் தான் டாஸ்க் மாஸ்டர் ஹயர் பண்ணுவாங்க. டாஸ்க் மாஸ்டர் வந்து ஒரு பிடி கோச் மாதிரி அந்த ஸ்கூலுக்குள்ள போய் ஸ்பைடர்மேன் டிஃபீட் பண்ண பார்ப்பான். ஸ்பைடர்மேனுக்கு வந்து எப்படி அவனை டிஃபீட் பண்றது தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு மூவ்ஸையும் ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணி அதை காப்பி பண்ணி வச்சிருப்பான். அதே மாதிரி இவன் இப்படிதான் அடிப்பான், நம்ம அதை இப்படி கவுண்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் வேற பண்ணி வச்சிருப்பான். ஸோ அது கடைசியில் எப்படி டிஃபீட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இதில் காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு 2-3 எபிசோடுக்கும் டாஸ்க் மாஸ்டர் வருவான். ஒவ்வொரு ஜடியும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஓவர் பவர்டா இருப்பான். இவனை எப்படி டிஃபீட் பண்றதுன்னு சொல்லிட்டு ஸ்பைடர்மேன் ரொம்ப குழம்பி இருப்பான். அதே மாதிரி அந்த அல்டிமேட் ஸ்பைடர்மேன்லேயே வெப் ஆஃப் வாரியர்ஸ்னு வேற ஒரு பெரிய சீரிஸ் மாதிரி போயிருக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா டாஸ்க் மாஸ்டர் தான் ஒரு மெயின் வில்லன் லெவலுக்கு காட்டியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு பயங்கர ஹைப்டா இருந்தேன். இதுல டாஸ்க் மாஸ்டர் தான் வில்லனு. ஜெண்டர் ஸ்டாப் பண்றதுல பிரச்சனை இல்லை, அந்த டாஸ்க் மாஸ்டருக்கான அந்த வில்லனிசம் பயங்கரமா காட்டுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதே மாதிரி இந்த ஹாக்காய்க்கும் பிளாக் விடோக்கும் பூத பாஸ்ட்ல வந்து ஒரு பாஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி டீச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையும் ஏதாவது காட்டுவாங்க. ஏன் ஹாக்காய் வந்து பிளாக் விடோக்கு ஹெல்ப் பண்ணா, ஏன் பிளாக் விடோ வந்து ஹாக்காய் இவ்வளோ க்ளோஸா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் காட்டுவாங்கன்னு பார்த்தேன். ஆனா அது வந்து வெறும் டயலாக்லயே முடிச்சிருப்பாங்க. அட்லீஸ்ட் அந்த ஒரு சீனை வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது. ஜெரிமி நல்லா கூப்பிட்டு வந்து காமிச்சிருந்தா இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும். அதை விட்டுட்டு நல்ல மூவி வேஸ்ட் பண்ணிட்டாங்க, நல்ல பொட்டன்ஷியல். எலேனா கேரக்டர்லாம் சூப்பராக தான் இருந்தது. மற்றபடி வெரி டிசப்பாயிண்டட் பிளாக் விடோ மூவில. கிளைமேக்ஸ் ஃபைட் சீன்லாம் சிஜி ரொம்ப பேடா இருக்கும். அதுக்கடுத்து லோக்கி சீரிஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் நான். லோக்கி சீரிஸ்க்கு பயங்கர ஹைப்ல இருந்தேன். அதே மாதிரி எவ்வளவு ஹைப்ல இருந்தோம் அதை விட அதிகமாவே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு எபிசோடு முடியும் போது அந்த கிளிஃப் ஹேங்கரா இருக்கட்டும், அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் ஒரு ஹைப்லேயே வச்சிருந்தாங்க. ஸோ அடுத்து வேற என்ன சீரிஸ் வந்துச்சுன்னா வாட் இஃப் வந்தது. வாட் இஃப்பும் ஒரு சூப்பரான சீரிஸ். அதுவும் மனசுல இருந்த நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்படி நடந்திருந்தா எப்படி நடந்திருக்கும்னு சொல்லிட்டு அது சூப்பரா சொல்லியிருப்பாங்க. ஸோ வாட் இஃப் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. அதுக்கடுத்து தான் சீரிஸ் கொஞ்சம் கொஞ்சமா அடி வாங்க ஆரம்பிச்சது. மூணு லேட்லாம் நல்லா இருந்தது. ஆக்காய் ஓரளவுக்கு ஆவரேஜா போச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வர வர ரீசெண்டா மார்வல் எடுக்கிற டெசிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பேடா போயிட்டு இருக்கு. சீரீஸ்லாம் குவான்டிட்டி ஓவர் குவாலிட்டின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம வந்து சீரீஸ் நல்லா இருக்கா இல்லையன்றதுலாம் முக்கியம் இல்லை, சீரீஸா போட்டு தள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குப்பை சீரீஸான இந்த ஹீரோக்கா இருக்கட்டும், அதே மாதிரி மிஸ் மார்வலா இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி சீரீஸ்ன்னு பார்த்தாங்க, எழுதுனாங்க. மிஸ் மார்வல் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த சீரியலுக்குலாம் சரி அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டுமே பார்த்தனே தவிர கேவலமா இருந்தது. முக்கியமா டேர் டெவலா கூட்டிட்டு வந்துட்டு வச்சு செஞ்சுட்டாங்க. டேர் டெவல்ல நெட்ஃபிளிக்ஸ் சீரீஸ்ல எப்படி இருந்த கேரக்டர்
இதுல வேற அந்த ஹால் ஃபைட் சீன் மாதிரி ஃபர்ஸ்ட் லைட்டே கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் 4-5 பேர் வந்திருப்பாங்க. சரி, ஹால்வே ஃபைட் சீன் மாசா இருக்க போது நெட்ஃபிளிக்ஸ்ல காட்டின மாதிரி சூப்பரா இருக்கும்னு நினைச்சா நடுவில் வந்து ஸ்மாஷ்னு சொல்லிட்டு பி ஜோக்ல போட்டுருந்தாங்க. ஸோ இப்படிதான் நான் வந்து மார்வல் கூட வந்தேன். நடுவில் சில விஷயம்லாம் மிஸ் பண்ணியிருப்பேன். அந்த எக்ஸ்மென் யூனிவர்ஸ்லாம் லேட்டராக தான் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அதை பற்றி தனியாக ஒரு எபிசோட்ல சொல்கிறேன். ஸோ ஃபியூச்சரில் மார்வல் எந்த மாதிரி கொண்டு போக போகுது பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இது வரைக்குமே ஒரு 22 லெசன்ஸ் வந்திருக்கு. நான் ஃபர்ஸ்ட் எபிசோட இந்த அளவுக்கு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ எல்லாத்துக்கும் என்னோட டிஸ்கார்ட் ஹோமிஸ்டா தேங்க்ஸ் சொல்லணும். டிஸ்கார்ட் ஹோமிஸ்டும் சக்க பாட்காஸ்டர்ஸும் ஸ்டோரி மென்ஷன் பண்ணும்போதெல்லாம் ரீஷேர் பண்ணி அப்படி வந்த ஆடியன்ஸ் கேஸ் தான் முக்கால்வாசி நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் ஆர் ரிவ்யூ ஆர் கிரிட்டிசிசம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல கமெண்ட்டோ இல்லை எனக்கு இன்ஸ்டாகிராம் டிஎம்ஓ பண்ணலாம். இன்னும் வேற என்னென்ன டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு நான் பேசணும்னு தோணுதோ அதை என்கிட்ட சொல்லலாம். அதே மாதிரி இந்த கார்னர் கேன்வேஸ் பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்பாட்டிஃபைல வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்கும். உங்களுக்கு எந்த ஸ்டார் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தோணுதோ அதை நீங்க கொடுக்கலாம். ஸோ கூடிய விரைவில் அடுத்த எபிசோடில் சந்திப்போம். அன்டில் தென், கார்னர் கேன்வேஸ் சைனிங் ஆஃப். ஸோ நானும் ஸ்பாய்லர்ஸ் எல்லாம் பயங்கரமா அவாய்ட் பண்ணிட்டு எப்படி நெகட்டிவிட்டியில எக்மோர் பண்ற மாதிரி ஸ்பாய்லர்ஸையும் எக்மோர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான். ஆனா அந்த ஒருத்தருக்கானே என்னோட பழைய ஸ்கூல் ஃப்ரெண்டு. சரி, அவன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தான். சரி, இவன் என்ன போட்டிருக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவனும் ஆல்ரெடி ஒரு மார்வல் வெறியன். ஸோ அவன் ஸ்பாயில்லாம் பண்ண மாட்டான், சேச்சே நல்ல பையன் சொல்லிட்டு நானும் அவன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கூட போறேன். எடுத்த உடனே பாத்தீங்கன்னா ஆண்ட்ரூ கார்ஃபீல்டு ஓப்பனிங் சீன் தான். எனக்கு வந்து செம டென்ஷன் அடிச்சு. அவன் ஃபோன் பண்ணி கத்துன்னு கத்தி அசிங்கமா திட்டிருப்பேன். என் வாழ்க்கையில அந்த அளவுக்கு கூட திட்டிருக்க மாட்டேன். எனக்கு இப்ப நினைச்சா கூட அது ஒரு டென்ஷன் ஆகுதுங்க. அது என்னடா எடுத்த உடனே அந்த சீன் தான் போடுவேடா. ஸ்டார்டிங்ல அந்த ஒரு தியேட்டர்ல எப்பவுமே எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்த தியேட்டர்ல அந்த ஒரு தியேட்டருக்கு போனா அந்த ஒரு போட்டோ போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த மத்த மூவி சீன்ஸா போடுவாங்க. இல்ல அட்லீஸ்ட் இந்த டைட்டில் கார்டை போட்டாச்சு போட வேண்டியதான்டா. எடுத்த உடனே அந்த சீனை போறான். இதுல வேற அந்த போட்டுட்டு கீழே வேற ஸ்பாய்லர்னு சொல்றான். என்னடே உனக்குலாம் அறிவு இருக்காடா? உன்னெல்லாம் எவ்வளவு திட்டினாலும் இதுவாகாதுடா. உன்னதான்டா கேக்குறேன். இவ்வளவு பெரிய சீன் அது. எனக்கு தெரியும் ஆண்ட்ரூ கார்ஃபீல்டு வருவான்னு ஆல்ரெடி டீஸ்லாம் பண்ணிட்டாங்க. நான் வந்து ஷியோரா அந்த ஆண்ட்ரூ கார்ஃபீல்டு வருவாங்க, டோபி மேகர் வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க வந்து அந்த படம் பார்க்கும்போது எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு அது வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது நடுவில் வரும்போது தான் அந்த ஒரு த்ரில் இருக்கும். அதெல்லாம் ரிவீல் பண்ணி வச்சுட்டான். இப்போ நினைச்சா கூட மனசு ஆற மாட்டேங்குது. அதுல திருப்பி போய் ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்க முடியுமா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமா? சார், எவ்வளவு ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். லவ் மனசே ஆற மாட்டேங்குது. அந்த அவனை எவ்வளவு திட்டினாலும். ஆமா, அவன் தான் இந்த பாட்காஸ்ட் கேட்க மாட்டானே. நான் வேற ஐயோ பீப்லாம் யூஸ் பண்ணோம்ல. ஓ, இது வேற பயங்கர எடிட் போகணுமே. கட் பண்ணலாமா வைக்கலாமா? வச்சா பீப் போட்டாகணும், இல்லைன்னா எக்ஸ்பிளிசிட் கண்டென்ட் போடணும். நான் போடுற கண்டென்ட்லாம் ஏதாவது ஸ்கூல் பசங்க பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். நான் வேற இதெல்லாம் பேசிட்டு அப்புறம் எப்படி ஸ்கூல் பசங்க பார்ப்பாங்க எக்ஸ்பிளிசிட் கண்டென்ட் போட்டா? நல்லா இருக்கு. அவன் நான் மனசார திட்டினது கேட்கலாம் எல்லாரும். ஆனா பீப் போடணும் லைட்டா. என்ன பண்றது?